only Creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like Jesus. வசனங்களை உட்கொள்ளுங்க, பலசாலி ஆகுங்க, எல்லாம் உற்சாகப்படுங்க. மற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். God will compensate every trouble that you had undergone in the hands of the people. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செற்றிலிருந்து என்னை கரத்தால் தூக்கி எடுத்தார், செற்றிலிருந்து என்னை தம் கரத்தால் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் மாற்றினார், தம் ரத்தத்தாலே கழுவினார். செற்றிலிருந்து என்னை கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், தம் ரத்தத்தாலே கழுவினார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர். ஆமென். இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாவியான என்னையும் கிருபையாய் ரட்சித்தான், பாவியான என்னையும் கிருபையாய் ரட்சித்தான். தம் பிள்ளையாய் மாற்றினார், புது வாழ்வு தந்தார். தம் பிள்ளையாய் மாற்றினார், புது வாழ்வு தந்தார். ஓ, பாவியான என்னையும் கிருபையாய் ரட்சித்தார், பாவியான என்னையும் தம் கிருபையாய் ரட்சித்தார். தம் பிள்ளையாய் மாற்றினார், புது வாழ்வு தந்தார். பிள்ளையாய் மாற்றினார், புது வாழ்வு தந்தார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடு போற்றும் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
சத்துருக்கள் முன்பாக பந்தியாயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பாக பந்தியாயத்தம் செய்தார். தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணினார். தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணினார். சத்துருக்கள் முன்பாக பந்தியாயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பாக பந்தியாயத்தம் செய்தார். தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணினார். தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணினார். ஓ இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், ஓ இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் blood of Jesus, இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். தள்ளப்பட்ட என்னையும் தலைக்கல்லாய் மாற்றினார். தள்ளப்பட்ட என்னையும் தலைக்கல்லாய் மாற்றினார். மகிமையால் நிரப்பினார், பயன்படுத்தி வருகிறார். மகிமையால் நிரப்பினார், பயன்படுத்தி வருகிறார். தள்ளப்பட்ட என்னையும் தள்ளப்பட்ட என்னையும் மகிமையால் பயன்படுத்தி வருகிறார். தம் மகிமையால் நிரப்பினார், பயன்படுத்தி வருகிறார். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே ராஜா, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. படுங்கோ. Blood of Jesus. கர்த்தர் என்னும் மேய்ப்பர், தாழ்ச்சி அடையனே. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையனே. இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். கர்த்தர் எந்தன் மேய்ப்பராம், தாழ்ச்சி அடைந்திடேன். கர்த்தர் எந்த மேய்ப்பரா, நான் தாழ்ச்சி அடைந்திடேன். இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இதுவரை நடத்தினார், இதுமேலும் நடத்துவார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory, glory, glory to God. Amen. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே
இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இதுவரை நடத்தினார், இனிமேல் சொல்லுங்க சொல்லுங்க. இதுவரை ஆமென். என்னை இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இதுவரை குடும்பத்தை நடத்தினார், இனிமேலும் என் பிசினஸை நடத்தினார், என் படிப்பை நடத்தினார், என் ஹெல்த்தை தந்தார், சுகம். ஆமென். கர்த்தர் எந்தன் மேய்ப்பரா, தாழ்ச்சி அடைந்திடே. கர்த்தர் எந்தன் மேய்ப்பரா, நான் தாழ்ச்சி அடைந்திடே. கர்த்தர் எந்தன் மேய்ப்பரா, தாழ்ச்சி அடைந்திடே. கர்த்தர் எந்தன் மேய்ப்பரா, நான் தாழ்ச்சி அடைந்திடேன். இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். என் இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர். நல்ல சந்தோஷமா கைதட்டி ஆமென் நடனம் ஆடி இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், ரட்சகர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. Oh, hallelujah, hallelujah. பிதாவே, மகிமை மகிமை மகிமை, சபையிலே மகிமை. Blood of Jesus, blood of Jesus, I believe thy blood upon thy people. Oh, Baba, 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 Shada, Baba, hallelujah, 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 hallelujah. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர். ஆமென். இயேசுவே என் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லே. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். இன்னும் மகிமைப்படுங்கப்பா. இது மட்டும் மகிமைப்பட்டீங்க, இன்னமும் மகிமைப்படுவீராக, இன்னமும் மகிமைப்படுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் புகழும் ஆராதனை என்றென்றைக்கும் உமக்கு. Thank you Jesus. எங்களை காப்பாற்றுனீங்க,
காப்பாத்துனீங்கப்பா, காப்பாத்துனீங்க, காப்பாத்துனீங்கப்பா. நீங்க மாத்திரம் காப்பாத்தலைன்னா ஒருத்தரும் எங்களை காப்பாத்திருக்க முடியாது. காப்பாத்துனீங்க. இன்னைக்கு தப்பிச்சு வந்து உங்க மடியில விழுந்துட்டோம். தப்பிச்சு வந்து உங்க மடியில விழுந்துட்டோம். Yes, Lord. Yes. இந்த ஜனம் தப்பி வந்து நம்முடைய மடியில விழுந்தது. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. தப்பி வந்த கூட்டம் தான்ப்பா இப்படி பாட முடியும். தப்பிச்சு வந்த கூட்டம் தான் இப்படி மகிழ முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள தெரியுது அந்த அருமை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. சத்துருடைய கடவாய் பற்கள்ல எவ்வளவு பாடுபட்டோம். சங்கிலிகளாலே கட்டி வச்சிருந்தான். வியாதி வேதனையை கொடுத்தான். கர்த்தர் இறங்கி நீர் ஒரே வார்த்தை, சங்கிலி எல்லாம் ஒட்டஞ்சது, கண்ணியை உடைச்சது. இயேசுவின் ரத்தம் எல்லா சத்துருடைய தலையை, உச்சந்தலையை நசுக்கி போட்டது. ஆத்துமா பிடுங்கப்பட்டது. பிடுங்கி கொண்டு போய் உங்க மடியில வச்சுக்கிட்டீங்க. அதான்ப்பா இன்னைக்கு உங்க மடியில உட்கார்ந்து செல்ல பிள்ளைகளை போல அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிற கூட்டம் இது. ஸ்தோத்திரம்னு சொல்ற கூட்டம். உங்க மடியில உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு உங்க முகத்தை பார்த்து சொல்லிக்கிட்டே கிடக்கிறோம். இதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல இடம். இதை விட்டா நல்ல இடம் கிடையவே கிடையாது. உள்ள வந்தவன் தப்புனா, உள்ள வந்தவங்க தப்பிச்சாங்க. தேங்க்யூ ஃபாதர். என்ன உள்ள வராதவங்க உண்டப்பா. கர்த்தர் அதை அழைத்து கொண்டு வார. மந்தை பெருகட்டும். இன்னைக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு எங்களை எல்லாரும் வீடுகள்லேருந்து கர்த்தர் எங்களை கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து உங்கள் இடத்துக்கு கூட்டு வந்து உங்கள் மடியில், உங்கள் பாதத்தண்டியில் உட்கார வச்சு உங்களுக்கு நன்றி சொல்ல வைக்கிறீங்களேப்பா. கொடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க. ஆராதனை, துதி, கனம், மகிமை எல்லாம் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். துதி பாடுவாய் என் நெஞ்சமே, என் இயேசுவே. துதி பாடுவாய் என் நெஞ்சமே, இயேசுவே. அதாவது என் ஆத்துமா பாடும்ல, என் இதயம் என்ன செய்யும்? துதிக்கும். என் உதடு போற்றும். ஆத்துமா, இதயம், உதடு, பிரைஸ் தி லார்ட், போற்றும். இயேசு என்ன சொல்லி போற்றும்? அவர் நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. சத்துருடைய கையிலேருந்து தப்பி அப்பாவுடைய மடிக்கு கொண்டு வந்தவர் நல்லவரா இல்லையா? அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. ஆமே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் கொடுத்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே நம் தேவன் கொடுத்திட்ட வாழ்வு இதுவே. முன் கூறித்தார், நம்மை அழைத்தார், மகிமை படுத்துவார், மகிமை படுத்துவார், மகிமை
அவர் துதி சொல்லி வரவே கொடுத்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே நம் தேவன் கொடுத்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார் முன் கூறினார் நம்மை அழைத்தார் மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார். பூமியின் மண்ணை மறக்காதா அளந்தவரும் அவரே. வானங்களை திரை போலா விரித்தவரும் அவரே. பூமியின் மண்ணை மறக்காதா அளந்தவரும் அவரே. வானங்களை திரை போலா விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கை அழைத்தவர் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் மறைத்தவர் அவரே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் கொடுத்திட்ட வாழ்க்கை இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் கொடுத்திட்ட வாழ்க்கை இதுவே. அவர் துதி சொல்லி வரவே நம் தேவன் கொடுத்திட்ட வாழ்க்கை இதுவே. முன்னறிந்தார் முன் கூறினார் நம்மை அழைத்தார் மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்தினார். வானம் திறந்து மண்ணாவார் போஷிப்பவர் அவரே. செங்கடல் தன்னை இரண்டாக இழந்தவர் அவரே. வானம் திறந்து மண்ணாவார் போஷித்தவர் அவரே. செங்கடல் தன்னை இரண்டாக இழந்தவர் அவரே. மோசேயின் கை கோலால் அற்புதங்கள் செய்தவரே. கை கோலால் அற்புதங்கள் செய்தவரே. உலகம் முடியும் வரை உண்மையா நம்முடன் இருப்பவரே. இந்த உலகம் முடியும் வரை உண்மையா நம்முடன் இருப்பவரே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்க்கை இதுவே. அவர் துதி சொல்லி வரவே நம் தேவன் கொடுத்திட்ட வாழ்க்கை இதுவே. முன்னறிந்தார் முன் கூறினார் நம்மை அழைத்தார் மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார். பயப்படாதுங்க. மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார். சொன்னவர் பொய் சொல்வதில்லையே. கட்டலாம் பாட்ட. சொன்னவர் பொய் சொல்வதில்லையே. அதுக்கப்புறம் கட்டல பாடாதீங்க. அப்படி வருது. கிரியை செய்யாமல் இருப்பார் பார்த்தீங்களா. அங்கே பாட்டு வந்துச்சு. இங்கே ஒரு ராகம் வந்து அங்கே ஒரு ராகம் வருது பார்த்தீங்களா. நம்மளை பாட வைக்கிற தேவன். ஆமென். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். அவர் உண்மை உள்ளவர். God bless you. Hallelujah. நாம் இப்பொழுது ஒரு நல்ல ஊழியக்காரரை நாம் இந்த இடத்துல பெற்றிருக்கிறோம். நம்ம மத்தியிலே ஒரு அருமையான அன்பு சகோதரர் பால் எபினேசர் அவர்கள் வந்திருப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷம். Glory to God. நான் இவர்களை எப்படி அறிந்தேன் என்று சொன்னால், இங்கே இந்த காசிமேடு
அந்த அந்த குப்பம் அங்கே எறணாவூர் தாண்டி அந்த பக்கம் ஒரு நாள் பிரைஸ் லார்ட் ஒரு பப்ளிக்காக ஒரு மேடை போட்டு ஒரு கூட்டம் நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார் பப்ளிக்காக. அதுக்கு வந்த தடையை பார்க்கணும், எப்பா எதிர்ப்பை பார்க்கணும். ஆனாலும் ஒரு இரவு ஒரு சாயங்காலம் பப்ளிக்காக சுவிசேஷன் சொன்னோம் போன வருஷத்தில். அங்கேருந்து நான் கேள்விப்பட்டபடி அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் 10 பேர் ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பல இடங்களை கர்த்தர் ஓப்பன் பண்ணுவாராக, நம்ம பகுதிகளிலே போடத்தக்கதாக கிருபை தருவாராக. எதிர்ப்புகள் இருக்கும், ஆனாலும் தேவனுடைய சுவிசேஷத்தை செய்துதாகணும். அந்த சுவிசேஷ கூட்டத்தில் நான் பேசுகிறதுக்கு முன்னாக அருமையான பாஸ்டர், அது நடத்தின பாஸ்டர் ஒரு சகோதரனை அவரோடு கூட சேர்ந்த அவருடைய பாஸ்டரையும் முன்னாக ஒரு சாட்சி, விசேஷித்த சாட்சி அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்திருந்தார்கள். அப்போது சகோதரன் அந்த சாட்சியை சொன்னார், அவருடைய சாட்சியை சொன்னார். என்ன சாட்சி, அசந்து போயிட்டேன். ஆண்டவர் இப்படியும் செய்கிறாரே, அல்லேலூயா, இப்படியும் செய்கிறார். அவர் தன்னை குறித்து கம்ப்ளீட்டாக சொல்லுவார், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதற்கு பிறகு அவருக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துகள். இவர் இந்த சகோதரன் பால் எபனேசர், முதலாவது நான் உங்களை வரவேற்கிறேன் பிரதர். காட் பிளஸ் யூ. சபையின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுவாராக. உங்கள் சாட்சியின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த சகோதரனை பார்க்குறீங்களே, இஸ் அ பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர். பிறகுதான் உங்களுக்கு தெரியும் இவரை கர்த்தர் எப்படி தொட்டிருக்கிறார், இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு அவர் வாயாலே சொல்லட்டும். நான் சொன்னால் தப்பாக என் உளறிட்டு வருவேன். அதனால் தப்பு அப்படி செய்யக்கூடாது. அதனால் சகோதரனே சொல்லட்டும். அவர் இன்றைக்கி கர்த்தர் பல இடங்களில் டேட்ஸ் எல்லாம் புக் ஆகிருக்கும். அப்போமே போட்டேன், எங்கள் சபைக்கு நீங்கள் வந்தே ஆகணும்ன்ட்டு. இப்படி வாங்கன்னு சொல்லி மொத்தத்தில் இந்த நாளில் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை சொல்லட்டும். பால் எபனேசர் பிரதர் அவர்களை நான் ஊழியத்திற்கு அழைக்கிறேன். நான் ஹல்லேலூயா. சத்தமே காணுமே, என்னங்க இது பத்தல? இன்னைக்கு ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரியில் லீவுன்னு நினைக்கிறேன். இந்த சத்தத்தில் இந்த சத்தம்லாம் தோத்து போயிடும். மைக் இல்லாமல் என் சத்தத்தை கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. சத்தமா? ஒரே ஒரு விஷயம், நம்ம கூட்டத்துக்கு என்ன கூட்டம்னு பேரு? பின்ன அல்லேலூயா சொல்லணும் எப்படி? நம்ம கூட்டத்துக்கு பேர் என்ன கூட்டம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் பண்ணல, துதிக்கும் போது இருந்த மதில்கள் உடைஞ்சு போச்சு. நீங்க ஹல்லேலூயா சொல்ல சொல்ல உங்க மதில்கள் எல்லாம் உடைஞ்சு போயிடும், உங்க தடைகள் எல்லாம் உடைஞ்சு போயிடும். ஆமென். ஆமாவா இல்லையா? சத்தமா இன்னொரு வாட்டி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்காக இன்றைக்கு அநேகரை எழுப்ப வேண்டும். சுவாமி, அடிமையை மறைத்து கொள்ளுங்கப்பா, அடிமை மறைத்து கொள்ளும் சுவாமி. தகுதியற்றவன் ஆண்டவரே, இங்க நிற்க கொஞ்சம் கூட தகுதி இல்லாத பாத்திரம் சுவாமி. நீ தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிற ஆண்டவரே. உடைய வார்த்தையாகிய அப்பத்தை புசிக்க தகுதி இல்லாதவர்கள் சுவாமி, எங்களை புசிக்கும்படியாக நீங்க கொண்டு வந்த கிருபைகளுக்காக நன்றி, தயைக்காக நன்றி, இரக்கத்துக்காக நன்றி சுவாமி. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா, உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதோ ஒருவேளை எங்கள் இருதயம் செத்து போயிருக்குமானால் உயிர்ப்பிக்கட்டும் சுவாமி, உயிர்ப்பிக்கட்டும். உணர்வுள்ள இருதயமை மாற்றும். ஒருவரை கர்த்தரை பற்றுகிற பற்றுதல் இல்லாமல் இருந்தால் சுவாமி, இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் ஒரு பற்றுதல் உண்டாகட்டும் அப்பா. உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு இல்லாமல் இருக்குமானால் உம்மை அறிகிற அறிவை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இதை யாரெல்லாம் லைவா பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளாக ஒரு கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா.
இந்த வார்த்தை எங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறதோ அவர்களுக்குள்ளாக நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் நீர் ஒருவர் தானே சுவாமி. பேசுகிற தேவன் நீர் ஒருவர் தானே அப்பா. உம்மை இல்லாமல் வேறொரு கிடையாது ஆண்டவரே. உம்மை இல்லாமல் ஒரு உன்னத தெய்வம் கிடையாது சுவாமி. நீர் எடுத்து பயன்படுத்துங்க. உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் இந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக. பிகாஸ் இன்னைக்கு இப்படி நல்லா இப்படி ஜெபிக்கிறேன். என் சாட்சியை நீங்கள் கேட்க போறீங்க, உங்களோட கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாடலை பாடி உங்களோட கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்குவே, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்குவேன், நித்திரை செய்குவேன். என் நீதியுள்ள கர்த்தாவே, நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். என் நீதியுள்ள கர்த்தாவே, நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர், சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சரணம் நம்பினேன் இயேசுநாதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இது தருணம் தருணம் நின்றன் கருணை கோர்வேதாம், சரணம் நம்பினேன் இயேசுநாதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இது தருணம் தருணம் நின்றன் கருணை கோர்வேதாம், சரணம் நம்பினேன் இயேசுநாதா. அலை
சொன்னதே பாதி கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. பாருங்க, இன்னைக்கு இப்படி நல்லா பாடுறேன், இப்படி செபிக்கிறேன். ஒரு காலத்துல அகிலனா இருக்கும் பொழுது அது தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சரியான டீனேஜ்ல என்னை தொட்டார். சரியான ஒரு டீனேஜ். நான் டீனேஜ்ல வரும்பொழுதே எனக்கு கர்த்தர் தொட்டார். பாருங்க, என் குடும்பம் ஒரு சாஸ்திரி இந்து குடும்பம். காஞ்சிபுரத்தில், ஸ்ரீபுரம் சொல்லக்கூடிய ஒரு காஞ்சிபுரத்தில் தான் நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம். அங்கே ஒரு சாஸ்திரிய இந்து குடும்பம். கிறிஸ்துவ துளி கூட தெரியாத ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. இதில் இன்னொன்று சொல்லப்போனால், இந்த ஸ்கூல்ஸ்லையாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், கிறிஸ்துவத்தை பற்றி ஏதோ ஒரு புக்கில் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு மாரல் சயின்ஸில் வரும், அப்படியாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் படித்த ஸ்கூலும் டோட்டலாக ஹிந்துவாக போச்சு. ஒரு இந்து கம்யூனிட்டி ஸ்கூலில் தான் நான் படித்தது. ஸோ அதனால கொஞ்சம் கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. கிறிஸ்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ அறிஞ்சிக்கிறதுக்கோ ஒரு சான்ஸ்லெஸ், எங்கேயுமே ஒரு துளி வாய்ப்பு கூட கிடையாது. இப்போ இந்த சூழ்நிலை எப்படி தொட்டார்? ஒரு சின்ன கதை மூலியமா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பன்றி இருந்துச்சு. ஒரு பன்னி இருந்துச்சு. பன்னி பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? பன்னி சுமார் எத்தனை குட்டி போடும் ஒரு பிரசவத்தில்? வச 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 நிறைய போட்டுடும். அப்படிதானே? அப்படிதானேப்பா? பார்த்துருக்கியா? வெரி குட். இப்போ நல்லா பார்க்கணும். எங்கள் ஊரில் ஒரு பன்னிக்குட்டி இருந்துச்சு. ஒரு பன்னி இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு, அப்படி வச வசன்னு போடாமல் ஒரு 4 பன்னிக்குட்டியே ஈன்றுச்சு. என்னது? எத்தனை பன்னிக்குட்டி? உங்கள் பாசச்சு அப்படியே பேசிட்டே போயிட்டார். நான் நடுவில் கேள்வி கேட்பேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஒரு 4 பன்னிக்குட்டியே போட்டுச்சு. இந்த பன்னிக்குட்டிங்க என்னாச்சு, நாட்கள் செல்ல அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. அதை விட்டு வெளியே வரல. தாய் பன்னிக்குட்டி இதை பார்த்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் கோவம் வந்துருச்சு. அட பன்னிக்குட்டிங்களே, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, கொஞ்சம் இந்த உலகத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன தோன்றுது, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன கற்றுக்க போகிறீங்க? இப்படி இருந்தீங்கன்னா ஒன்றும் கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் போயிட்டு இந்த உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிடுச்சு. இந்த பன்னிக்குட்டிங்களும், அப்பா நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடச்சிச்சு, விடுதலை கிடச்சிச்சு, அம்மா எப்போ சொல்லுவாங்க நம்ம எப்போ போவோன்னு இருந்தோம், சரியான நேரத்தில் வந்துடுச்சு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பன்னிக்குட்டிங்களும் கிளம்பி போயிடுச்சு. இப்போ இந்த 4 பன்னிக்குட்டியும் போய் சுற்றி பார்க்குதுங்க. மொதல் பன்னிக்குட்டி எதை பார்க்குதுன்னா, ஒரு ஸ்கூலை பார்க்குது. எதை பார்க்குது? சும்மா அப்படியே வெள்ளை வெள்ளேர்னு, இந்த ஒயிட்டு கூட கம்மியாக இருக்குது, அந்த ஒயிட்டு நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கிளாஸ் ரூமெல்லாம் அவ்வளோ சுத்தமாக நல்லா வெள்ளை வெள்ளேர்னு பெயிண்ட் அடிச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதை பார்த்தது. நல்லா கவனிக்கணும். மொதல் பன்னிக்குட்டி எதை பார்த்துச்சு? ஸ்கூலு. 2வது பன்னிக்குட்டி ஒரு பார்க்கை பார்க்குது. என்னது? ஒரு கிரவுண்டை பார்க்குது. அந்த கிரவுண்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் தண்ணி தேக்கி வச்சு பயங்கர சேராக இருக்குது. அதை பார்த்துட்டும் அதுக்கு ஒரே குஷி வந்துருச்சு. என்ன நினச்சுன்னு தெரியல, மனசில் ஒரே குஷி வந்துருச்சு. எதை பார்த்துச்சு 2வது பன்னிக்குட்டி? மொதல் பன்னிக்குட்டி. இப்போ 3வது பன்னிக்குட்டி எதை பார்க்குதுன்னா, ஒரு பெரிய கோவில் கோபுரத்தை பார்க்குது. எதை பார்க்குது? அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதை பார்த்துருச்சு. அதுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. 3வது பன்னிக்குட்டி எதை பார்த்துச்சு? அழகழகாக சிற்பத்தெல்லாம் செதுக்கி வச்சிருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு வந்துச்சு. இப்போது 4வது பன்னிக்குட்டிக்கு வழி தெரியல, எங்கே போயிடுச்சான்? போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு பெரிய ஜபக்கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்களாம். என்னது? ஜபக்கூட்டம். தெரியாதனமாக அதை கொஞ்சம் ஓரமாக நின்று எட்டி பார்த்துருச்சு. இப்போ 4 பன்னிக்குட்டியிலும் ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் பார்த்து வேடிக்கைலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. 4வது பன்னிக்குட்டி எதை பார்த்துச்சுங்க? சரி, நல்லா கவனமாக இருக்கீங்க. இப்போ வீட்டுக்கு வராங்க. அம்மா ஒருத்தரையும் விசாரிக்கிறாங்க. எதெல்லாம் பார்த்தீங்க, வாங்க 1 by 1 சொல்லுங்க, நீங்கள் எதை கற்றுக்கிட்டீங்க? மொதல் பன்னிக்குட்டி வருது. மொதல் பன்னிக்குட்டி எதை பார்த்துச்சுங்க? ஸ்கூலு. அது சொல்லுது. வந்ததும் கேட்குறாங்க, அம்மா நீ எதைப்பா பார்த்த? அம்மா நான் ஒரு ஸ்கூலில் பார்த்தம்மா, வெள்ளை வெள்ளேர்னு பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தாங்கம்மா. சரி நீ பார்த்த, இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, நீ என்ன பண்ண போறன்னு கேட்டுச்சான். அதுக்கு உடனே அந்த பன்னிக்குட்டி சொன்னிச்சான், எப்படியாச்சும் அந்த கிளாஸ் ரூமை அசிங்கப்படுத்திடணும், வெள்ளை வெள்ளையே இருக்கிற அந்த கிளாஸ் ரூமை நான் போய் அழுக்கு பண்ணிடணும் அப்படின்னு சொன்னிச்சான். வெரி குட், நல்லா சூப்பராக திங்க் பண்ணியிருக்க, நீ சூப்பராக திங்க் பண்ணியிருக்க, நீ அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ அடுத்த பன்னிக்குட்டி வருது. அடுத்த பன்னிக்குட்டி என்ன சொல், எங்கே போச்சு? பா பயங்கர ஷார்ப்பாக இருக்கீங்க. இப்போ பார்க்குக்கு போயிட்டு வந்த பன்னிக்குட்டி வந்து அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா நான் ஒரு பார்க்குக்கு போனோம்மா, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி சேரு செஞ்சு, அந்த இடத்துல சேரு சகதியமாக இருக்குமா,
நம்ம குடும்பத்தோட ஃபேமிலியா அங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணுமா அப்படின்னு சொன்னான். வெரி குட், நாளைக்கே போறோம், விடிஞ்சதும் நம்ம அந்த சேத்துக்கு தான் போறோம், வேற எங்கேயும் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ 3வது பன்னிக்குட்டி எதை பார்த்துச்சு? அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா நான் ஒரு பெரிய கோபுரத்தை பார்த்தம்மா, அந்த கோபுரத்து உச்சில போய் நான் நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். எங்க போய் பார்க்கணுமா? அப்படியா, சரி முடியாசை நடந்தா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சான். இந்த 4வது பன்னிக்குட்டி வருது. அவங்க அம்மா கேட்குது, நீ எங்க அம்மா போன, நீ எங்கப்பா போன, நீ எதை வேடிக்கை பார்த்தேன்னு சொல்லி கேட்குது. இந்த 4வது பன்னிக்குட்டி எங்க போச்சு? அது கேட்டதுமே அது ஷாக் ஆயிடுச்சு. அம்மா நான் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போனேன். ஏன் அங்கே போனேன்? சரி போயிட்டேன், அங்கே நீ என்ன கற்றுக்கிட்ட, உனக்கு என்ன வாக்குது, என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த 4வது பன்னிக்குட்டி சொல்லுது, அம்மா எனக்கு மனுஷனை போல ஆகணும்னு ஆசை வந்துருச்சுமா அப்படின்ட்டு. எதை போல ஆகணுமா? இப்போ அந்த தாய் பண்ணி என்ன சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருக்கோம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் சொல்ல, நீங்க இன்னும் வளரணும் கொஞ்சம். அந்த தாய் பன்னிக்குட்டி சொல்லிச்சான், அடச்சி அறிவு கெட்ட பன்னிக்குட்டிய, மனுஷெல்லாம் நம்மள மாதிரி பண்ணியா மாறிட்டு வரான், நீ போய் மனுஷனா மாறணும்னு ஆசைப்படுறியே அப்படின்னு கேட்டுச்சான். என்னது, ஆமாவா இல்லையா? எங்க சிரிக்கிறீங்க? அப்ப எல்லாருக்கும் தெரியுது, நான் உண்மையதான் சொல்றேன். நாங்க பாஸ்டர் அந்த 4வது பன்னிக்குட்டி சொல்லிச்சு, வந்தது பேர் கோவம் அம்மாக்கு, அடச்சி அறிவு கெட்ட பன்னிக்குட்டிய, மனுஷன நம்மள மாதிரி பண்ணியா மாறிட்டு வரான், நீ போய் மனுஷனை போல ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறியே அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பன்னிக்குட்டியா தான் நான் இருந்தேன். ஒரு பன்றியாக சேற்றில் தவழ்ந்துக்கிட்டு பாவத்தில் இருந்துக்கிட்டு உலகத்தில் இருந்துக்கிட்டு இருந்த பன்றிக்குட்டியாக தான் நான் இருந்தேன். இன்னைக்கு மனுஷனாக தேவன் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எங்க வீட்டில் ஒன்று கற்றுப்பாங்க. என் அக்கா எஸ்கேப் ஆயிட்டா, வீணை கற்றுக்க போயிட்டாங்க. என் அம்மாவோட ஆசை அவங்க பரதம் கற்றுக்கணும்ன்ட்டு. என்னது, இதில் என்ன தெரியுமாச்சு? அவங்களுக்கு அந்த டைமில் ஃப்ரீடம் கிடையாது. உங்களுக்கு தான் தெரியுமே, அப்போ அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அப்போ என்னவாச்சுன்னா, ஒரு 10-15 பேரை போய் ஒரு டான்ஸ் இன்ஸ்டியூட்டில் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்பொழுது அந்த 10-15 பேருக்கு அந்த குரு பார்த்துட்டு என்ன நினச்சாங்கன்னு தெரில, யாருக்குமே ஒழுங்காக வரல. ஒரு ஸ்டெப்பு போட சொன்னாங்க, என்னையும் அந்த 10-15 பேரில் நானும் ஒருத்தனா இருக்கேன். போய் ஒரே ஒரு ஸ்டெப்பு போட்டு தான் அவங்க மனசில் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அவங்க பிள்ளையவே வச்சுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. சலங்க பூஜை பண்ணி முறைப்படி நான் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். காஞ்சிபுர பாணியில் கலைமாமணி கஸ்தூரிபாய் அவங்க கிட்ட முறைப்படி சலங்க பூஜை பண்ணி நான் பரதம் கற்றுக்கிட்டேன். இப்போ பாருங்க, நம்ம சொசைட்டியில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு கேர்ள் வந்து, ஒரு லேடி வந்து பரதநாட்டியம் கற்றுக்கலாம். ஒரு ஜென்ஸ் பரதநாட்டியம் கற்றுக்கிட்ட, ஒரு பையன் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டா என்ன ஆகும்? என்னவாகும்? கொஞ்சம் நினச்சி பாருங்க. நம்ம யார் சாயல படைக்கப்பட்டிருக்கோம்? யார் சாயலாங்க? நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமா? தெரியுமா? நான் ஆனால் யார் சாயலாக மாறிட்டு தெரியுமா? என் அம்மா அப்பா சாயல் கூட கிடையாது, ஷார்ட் என் குரு சாயலாகவே மாறிட்டேன். அவங்க எப்படி பார்ப்பாங்க, அவங்க எப்படி அபிநயம் பிடிப்பாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க, டோட்டலாக மாறி போச்சு, எல்லாம் மாறி போச்சு. ஒரு குறிப்பிட்ட வயசுல போகக்கூடாது, வீட்டில் சொல்லியும் அடங்காமல் போய் கற்றுக்கிட்டேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜில் ஒரு ஒரு அரங்கேற்றத்துக்கு தயாரிட்டு இருக்கும்போது இந்த சவுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டேன். திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, மகாபலிபுரம், காஞ்சிபுரம். என் காஞ்சிபுரத்தில் நிறைய பெர்ஃபார்மன்ஸ். இதில் பெரிய பெரிய லெஜண்ட் கூடலாம் நான் சேர்ந்து நான் ஆடியிருக்கேன். இதில் பேர் சொல்லணும்னா பத்மா சுப்பிரமணியமும் ஒருத்தவங்க தான். அவங்க கூட தஞ்சாவூரில் நான் கச்சேரி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பாருங்க, என் வாழ்க்கை எப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இதுதான் என்னுடைய சூழ்நிலை. இதில் எப்படி இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டிருக்க முடியும்? எப்படிங்க அறிந்து கொண்டிருக்க முடியும்? கர்த்தர் அவர் நல்லவர், அவர் ப்ரீ பிளான் பண்ணிட்டார். அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப பக்தி வைராகியத்தில் இருந்தேன். என் ஃபேமிலியும் ரொம்ப பக்தி. இதில் ஒரு விஷயம் சொல்ல போனால், நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், தேவஸ்தானம் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கே இருக்குன்ட்டு. அந்த தேவஸ்தானத்துக்கு ஒரு ஏக்கர் கழனி எங்கள் பரம்பரை எழுதி வச்சுருக்காங்க. அந்த கழனியில் வளையிறது மொத்தம் காணிக்க அங்கே போகும். வருஷம் வருஷம் அங்கேருந்து எங்களுக்கு பிரசாதம் காணிக்க அனுப்புவாங்க.
இப்படியாப்பட்ட ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தான் நான். நாட்கள் போய் கொண்டிருந்தது. உலகத்தில் ஜாலியே ஃப்ரெண்ட்ஷிப்பு சுத்துறது. ஏற்கனவே நம்ம காசு போட்டோன்னா சுத்த போகிறது கிடையாது. என் குரு போகிறாங்க கூட நான் ஒட்டினே போயிடுவேன். அப்போ ஈஸியாக ஃப்ரீ டூர் தான், ஜாலியாக சுற்றுது. வீட்டில் ஒரு 15 நாள் இருக்கிறதே பெரிய விஷயம். இப்படியே தான் வாழ்க்கை காணப்பட்டுச்சு. அதே மாதிரி பக்தி வைராகத்தில் அதில் ரொம்ப வைராக்கியம். இன்ன கிழமைக்கு இன்ன அபிஷேகம் தான் பண்ணணும், இந்த நெய்வேத்தியம் தான் கொடுக்கணும், இந்த மாலை தான் சாத்தணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக பக்தியில் வைராக்கியமாக இருந்தேன். இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? தேவனுக்கு வைராக்கியம் உள்ளவர்களை தேடுறார். எப்பவுமே வைராக்கியம் உள்ளவர்களை தான் தேடுறார். பாருங்க, அப்படி வைராக்கியம் இருந்த என்ன தேடிதான் இன்னைக்கு ஊரா தெருவா அனுப்பிச்சிட்டு அவரை பத்தி சொல்லும்படி எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன விஷயம் நடக்குது பாருங்க. இந்த சூழ்நிலையில ஏன் டான்ஸ் தப்பி தவறி தெரியாதனமா ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு வந்து டான்ஸ் கத்துக்குச்சு. ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு வந்து டான்ஸ் கத்துக்குச்சு. நீங்க உடனே நினைச்சிடாதீங்க அந்த வயசுல உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரியா? முக்கியமா நான் பசங்கிட்ட பழகத்தை விட கேர்ள்ஸ் கிட்ட நிறைய பழகுவேன். இப்ப நல்லா பாருங்க, அந்த பொண்ணை ரொம்ப கம்பல் பண்ணுது, தயவு செஞ்சு என் சர்ச்சில் வந்து ஒரு டான்ஸ் ஆடி கூட. அவங்க சர்ச்சில் கன்வென்ஷன், என் காஞ்சிபுரத்தில் அப்போ தான் அவங்க புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் கன்வென்ஷன் வருது. நீ நல்லா டான்ஸ் அது பார்த்துருக்கு எங்கள் குரு கூட. அவங்க எனக்கு நட்டுவாங்க பிடிப்பாங்க, நான் அவங்களுக்கு நட்டுவாங்க பிடிப்பேன், 2 பேரும் ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துருக்கு. அதனால் என்ன ரொம்ப கம்பல்ஷனில் பேரில் தான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் வரமாட்டேன்னு சொல்லுங்க. இந்த சர்ச்சில் போனால் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த கொட்டடிச்சுக்கிட்டு பாபா பாபான்னு கத்துறது இதெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் அப்போவே இருந்துச்சு. ஸோ எங்கள் அங்கனை மட்டும் கூப்பிடாத, நீ வேற எங்கன்னா கூப்பிட்டு நான் வந்துடுறேன், சர்ச்சில் மட்டும் கூப்பிடாத, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப கெஞ்சி கூத்தாடி என்னை கூட்டின்னு போச்சு. பாருங்க, அதான் அவர் முன்குறிச்சிருக்கிறார், தேவன் முன்குறிச்சிருக்கிறார். இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை யாருன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த ஏசாமி யாருன்றது எனக்கு தெரியவே தெரியாது, துளி கூட தெரியாது. ஸோ இவ கெஞ்சி கூப்பிட்டாலேன்னு சொல்லிட்டு எனக்கு பைசாவும் வாங்கி கொடுத்துட்டேன். அவங்க சர்ச்சில் இருந்து மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப் ரூமில் உக்காந்துட்ருக்கிறேன். இவர் எங்கள் பிரசங்கியார் ஆரம்பிச்சிருக்க பாவம் தொண்டை தண்ணி வத்த அவர் பாடுறாரு பாருங்க, பாட்டு வர்ஷிப் எடுத்து வியாக்கியானம் பண்ணிக்கிறத கிண்டல் பண்ணி உள்ள உக்காந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, என்ன அறியாம ஒரு தொடுதல். நான் நிஜமா அதை உணரவே இல்லை. என்னையே அறியாம ஒரு தொடுதல் அங்கே நடக்குது. நான் அழுறேன். இப்போ ஒரு பெரிய விஷயம், பரதத்தில் மேக்கப் பண்ணி இந்த மை வச்சிருப்பாங்க கண்ணுக்குள்ளெல்லாம், அந்த கலைஞ்சு வருது. அந்த அளவுக்கு நான் அழுதுட்டு இருக்கிறேன். என்ன அறியாம அழுகுறேன். ஏன் காரணம்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்லி வியாக்கியானம் பண்ணி அங்கே வர்ஷிப் நடத்திட்டு இருக்கிறார். இதோ உலகத்துல வந்து யோவான் 1ஆம் அதிகாரத்துல இருந்து அந்த வசனத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிற, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்ற அந்த வார்த்தையை வச்சு அவர் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிறார். இதை நான் ஒரு கேலி கிண்டலா பொருட்டாதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப நல்லா பாருங்க, நான் உள்ள மேக்கப் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறேன், இவர் இங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறார், நடத்திட்டு இருக்கிறார். நான் அழுவுறதுக்கு அங்கே ஏதோ ஒரு ரீசன் நடந்திருக்கணும், அப்படிதானே? என்னாச்சு பாருங்க, நான் உள்ள மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், இவர் அந்த வார்த்தையை சொல்லி வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னுடைய சுபாவம், என்னுடைய பழக்க வழக்கம் மொத்தத்தையும் ஒரு ஸ்க்ரீன் பிளே, இந்த டிவியில் எப்படி போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காண்பிச்சார். இது வரைக்கும் நான் உணர்ந்ததே கிடையாது. என் சுபாவம் இப்படி இருக்கு, நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஆண் தோற்றம் இருக்கு, ஆனா பெண்ணுக்குரிய குணாதிசயங்கள் இருக்குது, மற்றவங்க கேலி பொருட்டா தானே இருக்குது. இதை நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இது எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் பாருங்க. ரொம்ப ஆணவம், பயங்கர கோவப்படுவேன். சின்ன வயசுல பயங்கர கோவம் வரும். நான் தான் யாரையும் மதிக்க மாட்டேன், பெத்தவங்களையும் மதிக்க மாட்டேன், சொந்தக்காரங்களையும் மதிக்க மாட்டேன், யாரையுமே மதிக்க மாட்டேன். நான் தான்ற மாதிரி ஒரு ஆணவம். அதை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி காண்பிச்சார். மாத்திரம் இல்லாம பரவாயில்லைங்க, உங்க பாஸ்டர் உங்களை ரொம்ப நடத்துறார். யாருமே ஒருத்தர் முகத்துக்கு கூட மேக்கப் இல்லை. ரொம்ப சந்தோஷப்படுறேன். சில சர்ச்சுக்கு போனா அவங்க முகத்தெல்லாம் வீட்டில் தான் போய் பார்க்கணும். அந்த பொண்ணு தானே இதுன்னு பார்த்தா இதுதான் அது, அதுதான் இதுன்ற மாதிரி ஆயிடும். அதுவா இது, இதுதான் அது. அவ்வளோ ஒரு மேக்கப்ல வருவாங்க, டால் அடிக்கும்.
இதுல என் குருஜி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் இம்போர்ட்டட் மேக்கப் கிட்ஸ் தான், எல்லாமே இம்போர்ட்டட் மேக்கப் கிட்டு. பான் கேக்ல இருந்து ஃபவுண்டேஷன் க்ரீம்ல இருந்து மஸ்காரா, ஐலைனர், ஐஷேடோ, லிப்ஸ்டிக், லிப் கிளாஸஸ், இது பேர் கூட உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. இதை திருடி வச்சுப்பேன், எனக்கு கொடுப்பாங்க, இது அவங்களுக்கு தெரியாம திருடி வச்சுப்பேன். ஏன்னா வெளியே எங்கன்னா போனா நம்மள சிங்காரிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்றதுக்காக இதை காண்பிக்கிறார். கண்ணுக்கு முன்னாடி உன் சுபாவத்தை பாரு, நீ எப்படி இருக்கன்றத பாரு. அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் நான் சொல்லவே கூடாது, நீ யாருக்கு முன்னாடி ஆடிட்டு இருக்கிறன்றத கொஞ்சம் பாரு. நீ உனக்கு நான் அந்த தாளந்தை கொடுத்துருக்கேன், சரி, அது உங்க ஐயா எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாருன்னா நான் வந்து விலைக்கு சொல்றேன் எங்க இருந்து அந்த தோன்றுச்சு அப்படின்றத. நீ யாருக்கு முன்னாடி ஆடிட்டு இருக்கிற? ஆடுதல் நிச்சயமா உண்மையான விஷயம்தான். தாவீது கூட தான் அங்க ஆடுறாரு உடன்படிக்கை பெட்டி வரும்பொழுது. ஆனா யாருக்கு முன்னாடி யாரு? உண்மையான ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக. நான் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, வேற எதுக்கும் போய் ஆடிட்டு இருந்தேன். அதையும் காண்பிக்கிறார். மாத்திரமல்ல, எனக்கு வரப்போகிற காரியங்களையும், எனக்கு பிற்பாடு என்னென்ன காரியங்கள் வரப்போகுது அப்படியே என் கண்ணுக்கு முன்பாக காண்பிக்க ஆரம்பிச்சார். கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு, அழுவுறேன், அறியாம அழுவுறேன். இவ்வளோ காரியங்கள் எனக்குள்ள இருக்கா? இது வரைக்கும் யோசிச்சது கிடையாது, இது வரைக்கும் யோசிச்சது கிடையாது. இப்போ நல்லா பாருங்க, என்னுடைய முதல் தொடுதல் அங்கதான் ஆரம்பிக்குது. சரி, இவர்தான் உண்மையான தெய்வம் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டு போய் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு நாட்கள் இன்னும் கொஞ்சம் உருண்டு ஓடி போச்சு. இது மாதிரி ஒரு லீவ் டைமில் எங்கள் வீட்டு வாசலில் திண்ணையில் உக்காந்துட்டு இருக்கிறேன். ஒரு இப்போ நான் எப்படி இருக்கணும் அதுமாரி வாலிப அண்ணம்மாருங்க ஒரு 10-15 பேர் கூட்டிட்டு கூட்டடிச்சுக்கிட்டு எங்கள் தெரு பக்கம் வர்றாங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம்னா, எங்கள் கிராமங்களெல்லாம் வந்து ஜாதி கட்டுப்பாடு ஜாஸ்தி இன்னமும் இருக்கு, இன்னமும் இருக்கு. மற்ற மதத்தினரோ இல்லை மற்ற வேற எதனா ஒரு காரியங்களோ உள்ளே வரவே கூடாது. எங்கள் தெரு பக்கம் எங்கள் அந்த ஒரு சரௌண்ட்குள்ளே வரவே கூடாது. இப்போ என்னாச்சு, அதை மீறி எனக்குன்னு என்ன தொடுறதுக்காகவே ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இப்போ அந்த ஒரு கூட்டம் அங்கே வந்துட்டு இருக்குது. அங்கே வந்து அவங்க சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு அண்ணன் ஒரு ரொம்ப வித்தியாசமாக ஒரு சாட்சியை சொல்லி அவர் சாட்சியை ஷேர் பண்ணிட்டு அவர் இந்த வசனத்தை சொல்றார். தள்ளப்பட்ட கல்லா இருந்த தேவனை தொட்டு தலைக்கு மூளை கல்லாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா? அப்படியும் நானும் தள்ளப்பட்ட கல்லாக தாங்க இருந்தேன், தள்ளப்பட்ட கல்லாகத்தான் கிடந்தேன். இப்போ எடுத்துக்கள் வாசிக்கலாமா? மத்தேயு திருப்பிக் கொள்ளலாம், 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமே. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் எப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். இப்ப பார்க்கணும், நல்லா பார்க்கணும். அப்படியே சீஷர்கள் அவரை நோக்கி, அவரை நோக்கினா எவரை நோக்கி? அது நல்லா தெரியுதுல்ல, தெரியுதா இல்லையா? இல்ல உங்களுக்கு எதுனா ப்ரூவ் பண்ணணுமா? அப்படி சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் எப்படி இருந்தால், எப்படி இருந்தால் அது கேட்கவே கூடாது, அதை கேட்கவே கூடாது. இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது. அப்போ ஏதோ நடந்திருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏதோ நடந்திருக்கா இல்லையா? இந்த யானைக்கு அதனுடைய பலம் அதுக்கு தெரியல. என்னது? இந்த யானைக்கு 15 சிங்கம் கூடி இருந்தா கூட அந்த சிங்கத்தையே விரட்டி அடிக்கக்கூடிய பலம் ஒரு யானைக்கு இருக்கு, ஒரே ஒரு யானைக்கு இருக்கு. ஆமாவா இல்லையா? நீங்க இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பாக்குறீங்களா? இந்த யானைக்கு அதனுடைய பலம் தெரியல. அதனால தான் என்ன பண்றான், அந்த யானை மேல ஒரு சின்ன பையன் உக்காந்துக்கிட்டு, ஒரு பாகன் உக்காந்துக்கிட்டு அந்த யானையை கண்ட்ரோல் பண்றான். அப்படிதானே? பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த பாருங்க, அந்த யானைக்கு கோவம் தான் என்ன ஆகும்? அவன் சட்னி தான், மேல உட்காந்துருக்கவன் சட்னி தான். அப்படிதானே? இப்ப நிறைய பேருக்கு என்னன்னா, உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரியல. ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. இப்ப நல்லா பாருங்க, இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் எப்படி இருந்தால், அங்கேயே ஒரு பஞ்சாயத்து நடக்குது. ஏசாமி கிட்ட ஒரு பஞ்சாயத்து வருது. இன்னைக்கெல்லாம் எங்க தெரியுமா? இன்னைக்கு சூழ்நிலை எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? கோர்ட்டுக்கு போனாலும் லேட் ஆகுது, ஸ்டேஷனுக்கு போனாலும் லேட் ஆகுது,
எங்க போனாலும் லேட் ஆகுது. வா உன்னை சொல்வதெல்லாம் உண்மைக்கு கூட்டின்னு போயிடுறேன். எங்க 1 hourல தீர்வு கிடைச்சிடுது. எவ்வளவு நேரத்துல? ஆமாவா இல்லைங்களாங்க? 1 hourல தீர்வு கிடைச்சிடுது. வா உன்னை சொல்வதெல்லாம் உண்மை கூட்டின்னு போயிரு. இன்னைக்கு மிரட்டி வேற வச்சிருக்கிறாங்க. நீ எதனா பண்ண உன்னை சொல்வதெல்லாம் உண்மைதான். அவங்களாம் இன்னைக்கு அடங்கி போயிருக்கானுங்க ஆம்பளைங்க பாவம். இப்ப நல்லா பாருங்க, இன்றைக்கும் அந்த பஞ்சாயத்து வருது. அடுத்து கீழே வாசிங்களேன். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை. அப்போ ஏசாமிக்கே தெரிஞ்சிடுச்சு இந்த வசனத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இந்த வார்த்தைய யாரும் நம்ப மாட்டாங்க. அட ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல இருக்கிற வரைக்கும் எல்லா வசனத்தையும் நீ ஏத்துப்ப, எல்லா வசனத்தையும் நீ அப்சர்வ் பண்ணிப்ப. இந்த ஒரு வசனம் ஏத்துக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். படிங்க ஐயா. தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள், தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் இது என்னகர்கள். இந்த வார்த்தைக்கு புரியுதா உங்களுக்கு? இது அந்நிய பாஷை போல இல்ல, அந்நிய பாஷை போல தானே இருக்கு. புரியுதா? அன்னகர் என்ன தெரியுமா? தெரியுங்களாங்க? ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இது ஒரு கூட்டத்துல நானும் ஒரு பாஸ்டரும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு +2 படிச்ச பொண்ணு எப்படி தெரியுமா வாசிச்சு, அதை கொஞ்சம் நான் வாசிக்கிறேன் கேளுங்களா. தாயின் வயிற்றிலிருந்து அண்ணா நகர்ல பிறந்தவர், அண்ணா நகர்ல பிறந்தவர்களும் உண்டா. ஒரு நீ என்னமா படிக்கிறேன்னு கேட்டா +2 படிக்கிறேன். அது மூஞ்ச பத்தியாதுக்கு +2 படிக்கிறேன், நீ தமிழ் படிக்கவே தெரியல. அங்க பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. எத்தனை டைப் பாருங்க, 3 டைப். நான் பேசும்போதே பாதி கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இந்த அன்னகர்னா யாருன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு வாலிப தம்பியை போய் கேட்கிறேன், நீ எவ்வளோப்பா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்டா, எவ்வளோ சம்பாதிப்பாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு? நீங்க கொஞ்சம் ஹைஃபையா இருக்கீங்க, உங்களை விட்டு கொஞ்சம் கீழ்ப்பாங்க. 500 ரூபாய் சம்பாதிப்பாங்களா ஒரு நாளைக்கு? ஆனா இன்னைக்கு எங்க ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்க, சும்மா ட்ரெயின்ல ஏறி ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க கையில 1000 ரூபாய். என்னது? கை தட்டி 1000 ரூபாய் சம்பாதிச்சிடுறாங்க. இப்ப புரிஞ்சிடுச்சா அன்னகர்கள்னா யாருன்ட்டு? இப்ப நல்லா பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கு, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறப்பதும் உண்டு, மனுஷர்களால். இப்போ இவங்க மனுஷர்களால் பிசாசு அவர்கள் கண்களை குருடாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுடைய பாதையை மாற்றி இருக்குது. இப்ப நல்லா பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம், இந்த 3rd கேட்டகரி தாங்க நான். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை அன்னகராக்கி கொண்டவர்களும் உண்டு. இப்ப நல்லா பார்க்கணும், இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, என் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ஏசாமி மட்டும் என்னை தொடல, அவர் மாத்திரம் என்னை மீட்டு கொள்ளல, இந்த தள்ளப்பட்ட கல்லை மட்டும் அவர் கையால எடுக்கலன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு எந்த ட்ரெயின்ல போய் கை தட்டிட்டு இருந்திருப்பேன்னு எனக்கே தெரிஞ்சிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெங்கயோ பாவத்துக்கு போய் எந்த சுடிதார் போட்டு இருந்திருப்பேனா தெரியாது, இல்ல சாரி கட்டி இருந்திருப்பேனா எனக்கும் தெரியாது. பாருங்க, அப்படி போக வேண்டி இருந்த என்ன இன்னைக்கு உலகம் என்னென்னமோ பேர் கொடுக்குது, உலகம் என்னென்னமோ பேர் கொடுக்குது. ஆனா பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது? அன்னகர்கள். ஹல்லேலூயா. இப்ப நல்லா பாருங்க, போயிருந்தனா என்ன ஆயிருக்கும்? என் குடும்பம் சந்திச்சிருக்க இந்த ஒரு விஷயத்தை பாருங்க. இன்னைக்கு தேவன் எப்படி நம்ம மாற்றிருக்கிறாரு? ஊழியக்காரனாக மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைக்கு மூளை கல்லாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு பைத்தியக்கார குழந்தை பஸ்ல நான் பாக்குறேன். ஒரு பைத்தியக்கார குழந்தைய அவங்க அம்மா கூட்டிட்டு, ஐயோ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எச்சில் ஒழுகுது, அதை எடுத்து கட்சி பச்சு தொடைக்கிறாங்க. ஆமென். ஐயோ, இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு திருட்டு பையன் இருக்கான். வீட்டில் வந்து எதுன்னு மொபைல் வச்சுட்டு போக முடியல, மொபைல் திருடிட்டு போயிடுறான். சிடி எதுனா ஒரு பாட்டு கசட்டு வச்சு அதை திருடிட்டு போயிடுறான். அந்த திருட்டு பையனை போய், ஐயோ என் ராஜா எங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு வருதுன்னு அவங்க அம்மா சொல்லுது. எப்படி தெரியுமா கொஞ்சிறாங்க? அப்படிலாம் கொஞ்சிறாங்க. ஆனா
என்னை என்னன்றது இல்லை, இதை மாதிரி இருக்கிற யாருமே அவங்க ஒருத்தரும் நேசிக்கிறது கிடையாது. பெற்றவர்களே புரிந்து கொள்ள முடியாத நிர்பந்த பிறவிகளாக நாங்கள் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதுவும் நான் இருக்கும் பொழுது என் பெற்றவங்க எல்லாம் கூட என்னை யாரும் நேசிக்கல, என் கூட பிறந்தவங்க என்னை நேசிக்கல, தண்ணி தெளிச்சு விடுற மாதிரி விட்டுட்டாங்க. யாருமே நேசிக்கல, யாருமே நேசிக்கல. இப்ப பாருங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. அந்த சூழ்நிலையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு ஒரு பையன் வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம நல்லவங்களாகவே இருந்தாலும் அவங்களுடைய பார்வைக்கு வேற ஏதோ விஷயத்தை தேடிட்டு தான் வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. இப்போ எப்படி தெரியுமா இருந்திருக்கும், எவ்வளோ சோதனைகள் வந்திருக்கும், எவ்வளோ பிசாசு துரத்திருப்பான் பாருங்க. ஆனா என் தாயின் கர்ப்பத்திலே என்னை முன்குறித்ததுனால எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயிச்சங்க. பாவக்காரியங்கள் 1 2 இல்ல, குடி துரத்துச்சு, விபச்சாரம் துரத்துச்சு, இச்சை துரத்துச்சு, சுயநலம், சுயம், மாம்சம் துரத்துச்சு. எல்லாவற்றையும் முறியடிக்கும்படியாக தேவன் என்னை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. என்னை பெற்றவர்கள் கூட புரிஞ்சு கொள்ளல. இன்னைக்கு சூழ்நிலை தெரியுமாச்சு, என்னை கேட்காம ஒரு விஷயமா அவங்க செய்யறது கிடையாது. என் வீட்டில் எந்த நல்லது கெட்டதுனாலும் இது பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணு, எந்த நல்ல காரியத்தையும் செய்யறது கிடையாது. எங்க வீட்டில் எங்க பக்கம்லாம் இந்த நவராத்திரி, பொங்கல் இதெல்லாம் பயங்கர செலிப்ரேஷன்ஸ். இது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா பாருங்க, இந்த நவராத்திரி பொங்கல்ல பயங்கர செலிப்ரேஷன்ஸ் நடக்கும். சும்மா 10 நாள் கொண்டாடுற விஷயம். அவங்களுக்கு விதவிதமாக என்னென்ன பிடிக்குமோ அதை தான் நெய்வேத்தியமாக படைக்கணும். இந்த நெய்வேத்தியத்துக்கு பிரசாதத்துக்கு அலைஞ்சிட்டு ஓடுவோம். அப்போ எல்லாரையும் வச்சு இது உனக்கு இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணுவாங்க. என்னை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. எதில் ஒரு கல்யாணத்துக்கு போனோன்னா எல்லாரும் போவாங்க, என்னை மாத்திரம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நீ இப்போ வாச்சு கொஞ்சம் யங் பாய், ஒரு வாலிப மகன் புரிஞ்சு கொண்டிருக்கேன். ஒரு சின்ன வயசுங்க, மனம் தேடாது, அதை கேட்காது. எல்லாரும் போறாங்களே, நம்ம விட்டுட்டு போறாங்களே, எல்லாரும் போறாங்களே. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் அது விஷயம் எதுனாலும் தெரியல. அதுக்கப்புறம் தான் தேவன் காண்பிச்சார் பாருங்க. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த பைபிளில் நிறைய எங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. பக்தன் நெகேமியா தெரியுமா உங்களுக்கு? நெகேமியா தெரியுமா? அவரு எங்க சொந்தக்காரர் தான். தானியல் தெரியுமா? தானியல் அவரு எங்க சொந்தக்காரர் தான் ஒரு விதத்துல. இப்போ சரி தம்பி, எல்லாரையும் நேசிக்கிறாரு, இவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்கான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி ஆட்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு வேதத்துல ஆதாரம் இருக்கா? அப்போஸ்தலர்கள் திருப்பி கொள்ளலாம். 8ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமுக்கு காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தரமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும். இப்ப பாருங்க, அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகோ என்பவர்களுடைய மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்தான். போதுங்க ஐயா, இப்ப நல்லா பார்க்கணும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் யாருக்குன்னா கிடைக்குதா? குதிரை கொம்பா இருக்குது. இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குது. ஆனா அன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல எங்க சொந்தக்காரங்க தான் அதிகமா வேலை செஞ்சது, அதுவும் ராஜாவுக்கு பக்கத்துல. ஹல்லேலூயா. ராஜாவுக்கு ரொம்ப பக்கத்துல, அதுவும் அந்த புறத்துல யாருமே நுழைய முடியாது. ஆனா எங்க ஆட்கள் நுழைஞ்சிடுவாங்க. ஹல்லேலூயா. அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ உண்மையுள்ளவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் உண்மை தேடி பார்த்தா கூட கிடைக்காது. கணவர்கிட்ட எவ்வளோ மறைக்கிறாங்க, மனைவி கிட்ட எவ்வளோ மறைக்கிறாங்க. இப்போ நல்லா பாருங்க, இந்த சொல்வதெல்லாம் உண்மையில் ஒரு ஆண் தான் வராங்க, பெண் தான் வராங்க. எங்கள் ஆட்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா உண்மையாக இருப்பாங்க, தப்பு செய்யறதுக்கு
பயப்படுவாங்க. இப்ப நல்லா பாருங்க, பிசாசு அவங்க கண்களை மூடி வச்சிருக்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் அது தப்பான வழி கூட போறது. திறந்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களை விட பக்தி வைரகத்துல மிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. இப்போ இங்க படிச்சங்க மறுபடியும் பாருங்களா. அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவருடைய மந்திரியும் அவருடைய பொக்கிஷசாலயத்துக்கு தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன். இந்த இடத்துல ஒருவன் இருக்குது. நீங்க ஆங்கில பைபிள்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் எங்க சொந்தக்கார். ஹல்லேலூயா. யாருன்னு எங்க சொந்தக்கார். இவர் எதை படிச்சுட்டு போறாருன்னா, வேதாங்கத்தை படிச்சுட்டு போறார். புரியாத படிச்சுட்டு போறார், புரியல. ஏசாயா 53 அதிகாரத்தை படிச்சுட்டு போறாரு, புரியல, அவருக்கு விளங்கல. உடனே பிலிப் அனுப்புறாரு, அவன் ஏதோ படிச்சுட்டு போறான், நீ போ. அவனுக்கு விளக்குன்னு சொன்னது ஒண்ணுதான். அவர் போனதுமே தண்ணீர் இருக்கிறது தடையேன்னு தான் ஒரே வார்த்தை சொன்னார். இன்னைக்கு யாருன்னா போயிட்டு ஏசாமி கிட்ட சுவிசேஷம் சொன்ன உடனே ஞானஸ்நானம் எடுத்துடுறாங்களா? ஏமா உங்களை தான் கேட்குறேன். எத்தனை வருஷமா இந்த சபைக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை ஆத்மாவை கொண்டு வந்திருக்கீங்க, எத்தனை ஆத்மா ரட்சிப்புகளை கொண்டு வழிநடத்தி கொண்டு இருக்கீங்க. உங்க பின்னல் தான் பெருசா இருக்குது, உங்களுக்கு மீசை தான் பெருசா இருக்குதே தவிர்த்து எத்தனை ஆத்மாவை ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. முக்காடு போட்டிருக்கிற ஸ்திரீகளே, எனக்கு அன்பான தாய்மார்களே, உங்களை தான் பார்த்து கேட்கிறேன், எத்தனை ஆத்மாவை ரட்சிப்புகளை கொண்டு வந்திருப்பீங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், தண்ணீர் இருக்கிறது தடையேன்னு தான் கேட்டார். உடனே ஞானஸ்தானம் கொடுத்துட்டார். உடனே ஞானஸ்தானம் கொடுத்துட்டார். அதான் சொன்னேன், அதுல வைராக்கியமா இருக்கிறவங்க மாத்திரம் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்கன்னா கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்படியாகத்தான் நானும் இருந்தேன். அவர் சொல்ல 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 இதை நான் கேட்டுட்டே இருந்தேன். எப்படி தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாக மாறும், எப்படி மாற்றுவார். அவர் சாட்சி அங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னைக்காச்சும் இப்போ பியூர் தமிழில் கொஞ்சம் பேசுகிறேன், எனக்கு இது வரவே வராது. சுட்டு போட்ட கூட இப்படி பிரசங்கம் பண்ணது கிடையாது. இப்போ நல்லா பாருங்க, நான் ஏசாமி கிட்ட எனக்கு இது வரைக்கும் உண்மையான தெய்வம்னு தெரியாது. அப்போ நான் தேட ஆரம்பிச்சேன். இந்த சாட்சியை கேட்டதுக்கு அப்புறம் முழுசா என்னை தொட்டுட்டாரு. எனக்குள்ள ஒரு தொடருதல் வந்துருச்சு. அப்ப யாரு உண்மையான தெய்வம் நான் வணங்குறேன்னு, அதுவும் நான் ரொம்ப பெருமாள் பக்தி, துளசி மேலதான் சாத்துறது, வேற எந்த இதுவும் சாத்த மாட்டேன். அப்படி ஒரு வைராகியத்தில் இருந்தேன் பாருங்க. இப்போ தேவன் யார் உண்மையான தெய்வம்ன்றதை தேட ஆரம்பிக்கிறேன். யார் உண்மையான தெய்வம், நான் வணங்குறது உண்மையான தெய்வமா, இல்ல இவர் பிரசங்கிக்கிறாரு, அந்த அண்ணன் பிரசங்கிக்கிறாரு, அவர் உண்மையான தெய்வமா, இல்ல வேற யாரும் தொழுது கொண்டிருக்கிறாங்களே அவர் உண்மையான தெய்வமான்னு சொல்லி தேட ஆரம்பிச்ச பாருங்க. எப்போ என்னுடைய நாட்டியாலயில நான் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதும் ஒரு ஸ்லோகம் சொல்றது வழக்கம். ஓம் ரூபம் தேஹி ஜெயம் தேஹி விசோஜேஹி யசோஜயஹ, ரூபம் தேஹி ஜெயம் தேஹி விசோஜேஹி யசோஜயஹ. இந்த ஸ்லோகத்தை சொல்றது வழக்கம். இப்போ நல்ல பாருங்க, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு சொல்ல வேணாம். யோவான் 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போமே. அந்த வார்த்தை அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினால் இல்ல, யோவான் 1 அதிகாரம் 14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமானது. ரூபம் தேஹி ஜெயம் தேஹி கிருஷோஜேஹி யசோஜயஹ. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்பதாங்க அதனுடைய அர்த்தம். இப்போ ஒவ்வொன்றையும் தேட ஆரம்பிச்சேன். நான் கற்றுக்கிட்ட இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். இந்த 4 வேதங்களையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ரீக் யதுர் ஷாமா அத்தர்வன 4 வேதங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இப்போ நல்லா பாருங்க, இதை போய் தேட ஆரம்பிச்சேன். யார் உண்மையான தெய்வம் சொல்லு. வாக்கியவோ வைப்ரமக, சப்தவோ வைப்ரமக, சப்தஸ்வரமோ பரபிரமக. இப்போ இதை தேட ஆரம்பிக்கும் பொழுது அந்த முதல் வசனத்தை வாசிங்க ஐயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கியவோ வைப்ரமக, இதுக்கு அதான் அர்த்தம். சப்தவோ வைப்ரமக, சப்தஸ்வரமோ பரபிரமக. இப்ப நல்லா பாருங்க, வார்த்தை.
இப்போ நான் முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துக்கும் இதுக்கு நிறைய ஒற்றுப்போதல் இருந்துச்சு. இப்படி ஒன்று தேட ஆரம்பித்தேன். சொல்லப்பட்ட எல்லா ஸ்லோகங்களும் மந்திரங்களும் எல்லாமே யாரை போற்றி பாடப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, பவித்ர தேவோ நம்மன்றாங்க. பவித்ர தேவனா என்ன? பவித்ரம்னா என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம், பரிசுத்தமான தேவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இப்ப நல்லா பாருங்க, இன்னொன்னு சொல்றேன். ஒரு உலகத்துக்கு பாவத்தை போக்கக்கூடிய ஒரு உன்னதமான தெய்வம் வரணும்னா அது கண்ணின் வயசில் தான் வரணும். யாரு? கண்ணின் வயசில் தான் பிறக்கணும். இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணதுல வேற எங்கேயுமே கண்ணின் வயிற்றுல ஒருத்தரும் பிறக்கல. இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரம். ஹல்லேலூயா. அவர் தான் கண்ணின் வயிற்றுல பிறந்தார். அதுல கூட பரிசுத்தம் பாருங்க, அதுல கூட பரிசுத்தம். அத சொல்லுவாரு, பாவமே அறியாத சுத்த கண்ணரே. ஹல்லேலூயா. கண்ணால கூட பார்க்கலையா, அவ்வளவு பரிசுத்தமான தெய்வம். இன்னொன்னு, ஒரு தெய்வம் இருக்கணும்னா அந்த தெய்வம் தான் தன்னுடைய ஜீவனை தானா கொடுக்கணும், மீண்டும் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், உயிரோட வரணும். அப்படின்றதான் அது தெய்வம், இல்லைன்னா தெய்வம் கிடையாது. இப்ப நான் பார்த்ததுல பிதாவே நம்முடைய கருத்துல நாவியே செத்து போனாரா இல்லையா? யாருன்னா சொல்லிட்டு செத்து போயிருக்காங்களா? சினிமால தான் பார்க்க முடியும். தன்னுடைய ஜீவனை தானாவே கொடுக்கிறார் பாருங்க. அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் ஜீவனோட வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பேசுகிறார். ஹல்லேலூயா. அநேகருடைய இருளை நீக்குகிறார். ஹல்லேலூயா. இது இன்னொரு பெரிய ஸ்லோகம் இருக்குது. ஓம் அஜத்வோம் சக்கமய தமத்வோம் அஜோதிர்கமய மிருத்திமா அமிர்தங்கமய. பாருங்க, இந்த ஸ்லோகத்துக்கு இருள் இருக்கிறவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு போங்கப்பா, நித்திய வெளிச்சத்துக்கு கொண்டு போங்க, மரணத்தில் இருக்கிறவங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. யார் தான் நம்ம இருள இருந்து கொண்டு போக முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். சரி, இதையும் விட்டுட்டு தொழுது கொண்டிருக்கிறாங்களா, அங்கேயும் போய் தேடுனேன். இப்ப நல்ல இந்த அந்த குரான் புத்தகத்தை போய் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 11 இடத்துல தான் என்னன்னு வருது, அல்லாஹ் அல்லான்னு வருது. மீதி 23 தடவை ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு வருது மட்டும் இல்லாம அங்கங்க சன் ஆஃப் மேன், வேர்ட் ஆஃப் காட், சன் ஆஃப் காட் இப்படி சொல்லி ஒவ்வொரு இடத்துல தேவனுடைய வார்த்தை அங்க பிரசித்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்ப எல்லாத்தையும் ஒப்பிட்டு தேடுதல பார்க்கும் பொழுது யார் உண்மையான தெய்வன் பார்த்தோம்னா அந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவர் தேட ஆரம்பிச்சேன் பாருங்க, அவர் தேட ஆரம்பிச்ச சரியா அந்த டீனேஜ்ல என்னை தொட்டு ரட்சிப்புகள் நடத்தினார். என்னுடைய சலங்கை, என் குரு கொடுத்த சலங்கை, அது அவங்க செத்தே போயிட்டாங்க, அவங்க ஞாபகார்த்தமாக வச்சுருந்தேன். அவங்க சலங்கை, ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு 2 செட்டு வச்சுருந்தேன். தூக்கி எல்லாத்தையும் கடைசிட்டேன். வந்த வைரகத்துக்கு ஃபோட்டோஸ் அழகழகாக போஸ்ட் கொடுத்து என்னென்னமோ கெட்டப்பெல்லாம், பயங்கர கெட்டப்பெல்லாம் பிடிச்சி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொளுத்தி போட்டேன். இனி அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைரகமே இருந்தேன் பாருங்க. தேவன் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார். நான் சொல்லிட்டேன், சுவாமி இது பெரிய காரியம், ஊழியத்துக்கு போன நிறைய பேர் இன்னும் அந்த பாடுகள் வழியாக உபத்திரத்து வழியாக நடந்து போயிட்டு இருக்காங்க, அதை தாங்கிறதுக்கு எனக்கு தெம்பு கிடையாது, என்னை தயவு செஞ்சு ஊழியத்துக்குள்ள அழைக்காதீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் வரமாட்டேன் இப்படியே சொல்றேன். ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அவர் மறுபடியும் என்னை விடுறதா இல்லை, மறுபடியும் கூப்பிடுறார். அப்போ நான் ஏசாமி கிட்ட ஒரு டிமாண்ட் பண்ணேன், சரி சுவாமி நான் ஊழியத்துக்கு வரேன், இந்த டான்ஸ்ன்னு போனதுனால என்னவாச்சுன்னா எனக்கு படிப்பு சரியா ஏறல, எனக்கு படிப்பு கொடுங்க, நான் உமக்கென்று நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்க என்ன வச்சு, அண்ணா யூனிவர்சிட்டியில் வித்தவுட் எந்த டொனேஷனும் எந்த பெரிய ஆட்களோட ரெஃபரும் இல்லாமல் எனக்கு லார்ட் வெங்கடேஸ்வரன் காலேஜில் சீட்டு கிடச்சிது. ஹல்லேலூயா. மாத்திரம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸில் அதில் பாஸ் பண்ணி வெளியே வரும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும்? பிகாஸ் நம்மளுக்கு தமிழே தகராறு. இதில் எங்கேருந்து ஃபுல்லாக இன்ஜினியரிங்கில் ஃபுல்லாக இங்கிலீஷு, நான் படிச்சு தமிழ் மீடியம், ஃபுல்லாக இங்கிலீஷு. கிராமத்தில் போய் அதுவும் நான் படிக்கிற சமயத்தில் மெட்ரிகுலேஷன்லாம் ரொம்ப கம்மி, அப்போ அதை சேர்க்கறதும் வசதி கிடையாது, எல்லாம் ஃபார்மலைசேஷன் தான் எங்கள் வீட்டில். இப்போ அப்படி இருக்கும்பொழுது
இன்ஜினியரிங்கை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணபடியாக எல்லாம் ஃபுல்லாக சப்ஜெக்டும் இங்கிலீஷ். அழுவன் ஒவ்வொரு நாளும், இந்த இங்கிலீஷ் வரமாட்டேங்குது அழுதும் பாருங்க. என்ன வச்சு 5 லாங்குவேஜ் தேவன் கற்றுக்கும்படியாக கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி. இப்போ நல்லா என்ன தெரியுமாச்சு, நான் காலையில் சர்ச்சைக்கு வரும்போது ஹிந்தியில் ரொம்ப நாள் கழிச்சு ஹிந்தியில் மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த பிரதர் தான் சொல்லிட்டார், நீங்கள் உள்ளே உட்காந்து கேளுங்க, நான் வெளியே உட்காந்து கொஞ்ச நேரம் கேட்குறேங்கன்னு சொன்னால் அவர் உள்ளே உட்காந்து கேளுங்க, உள்ளே கேட்கும் அப்படின்ட்டார். இப்போ பாருங்க, தமிழே தகராறு இருக்கும்போது எப்படிலாம் தேவன் கிருபை செய்கிறார் பாருங்க. சரி, படிப்பு கொடுத்துட்டார். இப்போ மறுபடியும் நான் வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறார். பாப்பா பால், நான் உன்னை அகிலன் வந்து பாலை பினேசரா மாற்றிட்டேன், உன்னை பேரை மாற்றது மேலே பெரிய விஷயம் கிடையாது, உன்னையே மாற்றி இருக்கிறேன், நீ ஊழியத்துக்கு வா, உன்னை கொண்டு பெரிய காட்டு செய்ய போற அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் மறுபடியும் அவர்கிட்ட டிமாண்ட் பண்றேன், சுவாமி என்னை தயவு செஞ்சு இந்த பெரிய பெரிய வேலைக்கு அழைக்காதீங்க, சரி உங்க ஊழியத்துக்கு நான் வரேன், என் அம்மா அப்பா ரொம்ப செலவு பண்ணி என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க, ஒரு நல்ல வேலையை கொடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். வேலையை கொடுங்க. அதுவும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நீங்களாம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல, 5000 ரூபாய் சம்பளத்தில் எனக்கு வேலைக்கு கொடுங்கன்னு கேட்டேன். எவ்வளோ? 5000 ரூபாய் சம்பளத்தில் நான் ஒரு வேலைக்கு போனோம், எங்கேயாச்சும் வேலையை போய் என் குடும்பத்தை கொஞ்சம் காப்பாற்றணும், ஒரு 5000 ரூபாய் சேலரியில் எனக்கு வேலையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். என்னுடைய தேவன் ரொம்ப பெரியவருங்க, நான் நினைப்பதற்கு வேண்டும். எப்பவுமே நான் தான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் நினச்சேன்னா பெரிய காரியங்களை செஞ்சிடுவார். இப்போ நல்லா பாருங்க, நான் வேலை இல்லைன்னு சொல்லி தான் கேட்டேன். ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி இங்கே இருக்கு, அசெஞ்சர் சொல்லிட்டு, பெங்களூர்ல தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, அதில் டியூட்டி இன்ஜினியராக வேலை செய்யும்படி கர்த்தர் கிருபை பண்ணி என்னுடைய மாச சேலரி 29,000. ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்த வேலை, நான் எதிர்பார்த்த சேலரி எங்கே இருக்கு, 29,000 எங்கே இருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் அதிகமாக கொடுக்குற தேவன். இப்போ மறுபடியும் கூப்பிடுறார், நீ கேட்டமே நான் வேலையும் கொடுத்துட்டேன், நீ இப்போ ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மறுபடியும் டிமாண்ட் பண்ணுறேங்க. இதோ மற்றவங்க யாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, எல்லாரும் கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லுவீங்க. நான் சாமிக்கிட்டே டிமாண்ட் பண்ணுறேன் பாருங்க, சுவாமி என் வீட்டில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என்னது? நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் வரேன்னு சொன்னால் விட மாட்டாங்க, மொத்த பேரும் ரட்சிக்கப்பட்டு அவங்க வாயால் நீ ஊழியத்துக்கு போன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறோம் சாமின்ட்டு. சாதாரண குண்டை கூட தூக்கி வைக்கல, பெரிய அணுகுண்டா பார்த்து தூக்கி வச்சுட்டு அவர் தலையில். என்ன இவர் வருவான்னு பார்த்தா வரவே மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டாருங்க. 15 வருஷம் காத்திருந்த ஜெபம் என் அண்ணன் அடிப்பர். இந்த பைபிள் எடுத்து நான் வீட்டில் தெரியாமல் வாசிச்சேன்னா இந்த 5 விரலும் அப்படியே என் கழுத்தில் பதிஞ்சிடும். எத்தனையோ பெல்ட்டு அறுந்து போயிருக்கு அடிச்சு அடியில். அவ்வளோ தெரியாமல் இத்தனைக்கும் தெரியாமல் தான் படிப்பேன். தெரியாமல் படிக்கும் போது இவ்வளோ வாத. ஆனால் தேவன் என்ன, அந்த வைராகியத்தை தான் பார்க்குறார், அந்த வைரத்தை தான் பார்க்குறாரு பாருங்க. இந்த 15 வருஷம் அப்படி சமூகத்தில் காத்திருந்ததுனால என்னவாச்சுன்னா என் ஹோல் ஃபேமிலி இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்துடுச்சுங்க. ஹல்லேலூயா. என் பாட்டி முதற்கொண்டு நான் வீட்டுக்கு தெரியாம தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். இது லைவா போயிட்டு இருக்கு, சொல்றேன் பாருங்க. வீட்டுக்கு தெரியாம ஞானஸ்தானம் எடுத்தேன். என் பாட்டி என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்கல. தெரிஞ்சிடுச்சு, ஒரு கட்டத்தில் தெரிய வரும்போது என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்கல. நீ அது மாதிரி போனா எங்க வீட்டுக்குள்ள நீ வரவே கூடாது, அவங்க வந்து ஆச்சாரம்லாம் அது ரொம்ப பார்ப்பாங்க, இதுல நீ வரவே கூடாதுன்னுட்டாங்க. எங்க வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னுட்டாங்க. ஆனா என்ன தெரியுமாச்சு, அவங்களே ரட்சிப்புக்குள்ள நடத்தி இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நித்திரை அடிச்சாங்க. ஹல்லேலூயா. எங்க வீட்டில் முதல் எடுத்து அதுவும் கிறிஸ்துவ முறைப்படி எடுத்தது அவங்கள தான். இப்போ நல்லா பாருங்க, எங்க அண்ணன் அடிச்சார் பாருங்க அடி, இன்னைக்கு முதல்ல போய் உள்ள சர்ச்சுக்குள்ள உட்காந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அண்ணன் மணி 2 பேரும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் அக்கா மாமாவும் பெங்களூர்ல இருக்கிறாங்க, அவங்க பால் தேங்காய் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய காரியத்தை எவ்வளோ ஷார்ட் டைம் பீரியட்ல நடத்திருக்கிறார். இத்தனை எதுக்காக? என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்காக அவர் நடத்திட்டு இருக்கிறார். இப்போ அவர் சமூகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு என் அண்ணா வந்தாங்க. அகிலா உனக்கு ஊழியந்தான் இருக்குது, நீ ஊழியத்துக்கு போ. அவர் வாயில சொல்றார், யாரு என்னை அடிச்சவர் துரத்தி என்ன சந்து பொந்தெல்லாம் போய் ஓடி போழிஞ்சோம் பாருங்க. அவர் சொல்றார் உனக்கு ஊழியந்தான் இருக்குது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே பைபிள் எடுத்துட்டு கிளம்புனேன். எங்க போறதுன்னு கேட்கும் பொழுது புளியாந்தோப்பு பகுதியை காட்டுறாங்க. காஞ்சிபுரம் எங்க இருக்கு, புளியாந்தோப்பு எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த புளியாந்தோப்புல வந்து கரெக்டா அந்த கேப் பார்க் ஹவுசிங் போர்டில் நின்றுட்டு இருக்கேன். அந்த உள்ள நுழைஞ்சு போய் சத்தியத்தை சொல்லணுன்ட்டு உள்ள போறேன். ஒரு 10-15 வாலிப பிள்ளைங்க கூடிட்டாங்க. ஒரு 10-15 வாலிப பிள்ளைங்க கூடி ஒரே கிண்டல். அங்கதான் தெரியுமா, கொலைக்கார பசங்க, ரவுடி பசங்க, குடிகாரங்க, ஒரே கேலி. அது வேற நம்ம வே ஆஃப் ஸ்டைல் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு பாருங்க. வேற மாதிரி ஆயிடுச்சு. அங்க போனதும் பயங்கரமா இருந்துச்சு. இதுக்காப்பா என்னை கூப்பிட்டு வந்தீங்க, சண்டை போட்டேன் அவர்கிட்ட.
இதுக்கா இங்க கூட்டு வந்தீங்க, என்ன இவ்வளோ என்ன வெக்கப்படுத்தும்படியே காரியத்தை பண்ணிட்டீங்களே, போய் உட்காந்து அழுது ஜோம் பண்ண பாருங்க. 3.5 வருஷம் ஆகுது. இந்த 3.5 வருஷத்துல என்ன தெரியுமாச்சு? எவன் என்னை கேலி பண்ணானோ, என்னை கிண்டல் பண்ணானோ, துரத்திட்டு வந்தானோ, அவெல்லாம் இன்னைக்கு என் சபாய்க்கத்துல வந்து உட்காந்து 1 hour முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இவர்களை கொண்டும் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார். அதை ரட்சிக்கப்படுறதுக்கு ஆதாரம் வேதத்திலே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இந்த இடத்துல ஒருவன் இருக்குது. ஆனா ஆங்கில வேதத்துல பார்த்தா எனக்கு பீப்பிள் இருக்குது. அப்படின்னா நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, பைபிள் டிரான்ஸ்லேஷன் சர்ச் பண்ணி பாருங்க. கடைசியா நான் கேட்டேன் தேவன்கிட்ட ஒரு டவுட்டா, அப்பா என்ன மாதிரி ஆட்கள் ஊழியம் பண்ணலாமா, இது வேதத்துல இருக்கான்னு தான் நான் கேட்டேன். என்னது வேதத்துல இருக்கான்னு தான் நான் கேட்டேன். 56 ஏசாயா 56 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே, 3 வாசிக்கலாம். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ என்னை பட்டமரம் என்று சொல்லானாக. அப்படி பட்டமரமா தாங்க கிடந்த, பட்டு போயிருந்த மரமா தான் இருந்தேன். அடுத்து வாசிங்க. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நல்ல கவனிக்கணும், என் உடன்படிக்கை பற்றி கொண்டு அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும், பாருங்க, என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும், குமாரத்துடைய இடத்தை பார்க்கிலும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். கர்த்தரை சேவிக்கவும் இல்லையே, கீழே போயிட்டீங்களே. என்றும் அழியாத நித்திய நாமத்தை. ஏமா முக்காடு போட்ட ஸ்திரீய உனக்கு கூட கிடையாதுமா? ஏன்பா மீசை பெருசா வச்சிருக்கிற என் சகோதரர்களே, உங்களுக்கும் கிடையாது. கோட் சோட்டு போட்ட உங்க ஐயா கூட கிடையாது. மியூசிக் வாசிக்கிற தம்பிங்களுக்கு கூட கிடையாது. ஹல்லேலூயா. யாருக்கு கொடுக்கிறாரு பாருங்க. என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும் அவர் நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும். பாருங்க, ஊழியம் செய்யலாமான்னு தான் கேட்டேன் நான். இந்த மாதிரி ஆட்கள் ஊழியம் செய்யலாமா, இவங்க உமக்கு தகுதியானவர்களா தானான்னு கேட்டேன். எவ்வளோ பெரிய லிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டு பாருங்க எங்க ஐயா. அதாவது நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு புது கல்யாணமான தம்பதிங்க முதல் என்ன சொல்லுவாங்க? அத்தான். அது கூட இன்னைக்கு இப்போ கிடையாது. அப்புறம் மாமான்னு வாங்க. இப்போ என்ன மச்சு வாங்க போங்கன்னு ஆயிடுச்சு. அதே ஒரு 2 மாதம் கழிச்சு பாருங்களேன், 2-3 மாதம் போச்சு. டேய் வாடா, டே ரமேஷ் வாடா, அவன் கூட நாடி. இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அதுதான் இப்போ. ஆரம்பத்தில் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு ஏங்க வாங்க ஐயா அப்படின்னு போயிட்டு நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியாது. நான் எப்படி தான் பார்க்குறேன்? என் மனவாலா இயேசு மகராசா எப்பொழுது உம்மை காண்பேன். பாருங்க, என்னுடைய மனவலனாகவே நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நீங்கள்லாம் போய் முழங்கால் போட்டு கதறி அழுது ஜெபம் பண்ணாலே நடக்கிறது பெரிய விஷயம். கொஞ்ச நேரம் போய் நான் நினைச்சு ஜெபம் பண்ண அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். அதில் நடந்த ஒரு பெரிய சாட்சியை நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த வெள்ளம் வந்துச்சு தெரியுமா? டிசம்பர் மாதம் பயங்கர வெள்ளம், ஊரெல்லாம் வெள்ளம் வந்துருச்சு. இதுல பெரிய விஷயம், என் மொபைல் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. யாரையும் கான்டாக்ட் பண்ணவும் முடியாது. அந்த வெள்ளத்துல விழுந்து போச்சு. ஐயோ, எல்லாரும் என்னமோ கொடுக்குறாங்க, நம்மளால ஒன்றும் கொடுக்க முடியலையே. என் மனசு ஏங்குது, ஏதாவது ஒன்று என் ஜனங்களுக்கு கொடுக்கணுமே. இந்த பரிதபிக்கிற ஜனங்கள் புளியோந்தப்பில் பயங்கர, நீங்கள் நியூஸில் பார்த்துக்கினே தெரியும், அந்த ஏரியா ஃபோட்டோ போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா பாருங்க, நம்ம ஏரியா ஜனங்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியலையே நம்மளால. என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுமே. அந்த வாஞ்சியோடு தான் போய் ஜெபம் பண்ணேன். எங்கன்னா ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும், எதனா பண்ணி ஒரு சாம்பார் சாதமோ லெமன் சாதம் பண்ணி கொடுத்துடலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு பிரெட் பாக்கெட்டாச்சும் வாங்கி கொடுத்துடலாம். பார்த்தா பிரெட் ஸ்டாக் கிடையவே கிடையாது. அங்கங்கே அலையிறோம், கிடைக்கல.
இதுல என்னவாச்சு பாருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு எனக்கு போற திருச்சபைகள் இருக்கிற பாஸ்டர்களுக்கெல்லாம் கால் பண்றேன், யாருக்குமே சிக்னல் போவே இல்லைங்க. தெரியல, ஒரு 5 நாள் சிக்னல் போடலன்ட்டு யாருக்குமே நெட்வொர்க் கனெக்ஷன் ஆகல. ஒரே ஒரு ஐயாக்கு அதிர்ச்சியா கிடைச்சது, அதாவது ராபர்ட் சார்ஜ் ஐயாக்கு மட்டும்தான். அவர் பாவம், நான் மீன் தான் சொல்லணும். எப்படி மீனின் வயிற்றுல இருந்து இப்போ வரி பணத்தை தேவன் கொடுத்தாரோ, நான் காக்கான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு கலரா இருக்கிறார், அதனால தான் மீனுன்னு சொல்லிட்டேன். இப்போ இங்க பாருங்க, ஒரு மீன் காண்பிச்சிட்டார் பாருங்க. நீங்கெல்லாம் ஆச்சரியப்படுங்க. நான் கொடுக்கணும் சொல்லி கேட்டது எவ்வளோன்னு கேட்டேன், ஒரு 2000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டேன். வேத வசனம் சொல்லுது, நீ நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கு அதிகமாக கிரை செய்ய வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டு உனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தல சொல்லலை நான். அவர் மனுஷன், அவர் இன்னைக்கு நான் திருப்திப்படுத்தலாம், நான் அவரை திருப்திப்பட்டு இன்னொரு 1000 ரூபாய் கூட வாங்கி போயிடலாம் எக்ஸ்ட்ராவா. இதுவே டெய்லி நடக்காது. அவர் அப்படியே நான் புரிஞ்சுப்பாரு, ஐயோ பால் வந்தாலே ஏதோ இதுக்கு தான் வராப்பல அப்படின்ட்டு. நான் யார் தான் திருப்திப்படுத்தணும்? அவர் தாங்க நினச்சி கேட்டேன். யாருக்குமே நெட்வொர்க் கனெக்ஷன் ஆகல. பாவம், இந்த மீனுக்கு கனெக்ஷன் ஆயிடுச்சு, இவர் மாட்டிக்கினார். ஐயோ அண்ணா, நான் அவரே ஆச்சரியப்பட 2000 ரூபாய் தான் நான் கேட்டது. அவருக்கு தேவன் எங்க கொடுத்தா தெரியல, தூக்கி 10,000 ரூபாய் பால் நீ போய் தாராளமா பண்ணு, தாராளமா பண்ணு. இன்னொரு வாட்டி வர வச்சார். இப்படி பாருங்க, எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. அதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் போய் முழங்கால் போட்டு கதறி கதறி அழுவணும். எங்க மனவாளன் அவரு, நான் போய் நினைச்சு கொஞ்ச நேரம் உட்காந்தாலே போதும், அதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆட்கள் ஊழியம் பண்ணலாமா அப்படின்ற என்ன ஊழியம் மட்டும் பண்ண வைக்கல, என் குடும்பத்தை மாத்திரம் ரட்சிப்புகள் நடத்தல. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு, வித்தியாசமான ஜனங்களை, ஏஜ் பேஷண்ட், HIV பேஷண்ட்ஸை போய் பார்த்து அவங்களுக்கு சுவிசேஷங்க சொல்லி அதில் திட்டு ஒரு 15 பேர் ரட்சிப்புகள் நடத்திருக்கேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஒதுங்கே இருந்தாங்க, அவங்க இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள தைரியமா போயிட்டு இருக்கிறாங்க. ப்ராஸ்டியூட் பீப்புள், இன்னும் சொல்லப்போனா அவங்க என்னை நோக்கி வந்தது வேற ஏதோ காரணத்துக்காக வந்தாங்க. வா ஆடு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்கறத விட கசாப்பு கடையை தேடி ஆடே வருது, வா வா அப்படின்னு சொல்லி அந்த ஆடை பிடிச்சி கைமா பண்ணி இன்னைக்கு சர்ச்சுக்கு பிரயோஜனமா போயிட்டு இருக்குது பாருங்க. இப்படி ப்ராஸ்டியூட் பீப்புளை, வித்தியாசமான ஜனங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். இதே நம்ம பாரிஸ்ல அநேகம் பேரை பார்த்து அதில் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சுய வேலை வாய்ப்பா அவங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு அது மாத்திரம் இல்லை, காலேஜஸ், கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் போய் வாலிப பிள்ளைங்களை பார்த்து நம்ம பரிசுத்தை எப்படி காத்துக்கொள்ளணும் ரகசியமாக அவர்களுக்கு சொல்லி கொடுத்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணும்படியாக தேவன் கிருபை பாராட்டிருக்கிறார். பாருங்க, தள்ளப்பட்ட கல்லா இருந்த என்ன தேவன் தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றினார் பாருங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் சரி, நீங்க ஒரு நினைக்கலாம், நாமளும் தள்ளப்பட்ட கல்லாக தானே இருக்கிறோம், நாமளும் தள்ளப்பட்ட கல்லாக தானே இருக்கிறோம். கவலைப்படாதீங்க. நீங்க பிடிச்சிருக்கிற தேவன் வந்து சாதாரண தேவன் கூட தான் சொல்லுவாங்க. இப்போ தமிழ் ஒரு பழமொழி, பிடிச்சாலும் பெரிய புளியங்கம்பா பிடிச்சணுன்ட்டு, அந்த பெரிய புளியங்கம்பா தான் பிடிச்சிருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வாருங்க, உங்க குடும்பத்தை பிரகாசிக்க செய்வார். உங்களையும் தலைக்கு மூளைக்கல்லை மாற்றும் குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஜெபம். போராட்டம் வரும், நிந்தைகள் வரும். நான் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்கிறேன். ஏசாயா 35:10 வாசிக்கலாமே. உங்க பாஸ்டர் சொன்னாரு, இந்த ஜாய்னர், அந்த ஜாயை பத்தி இப்ப கொஞ்சம் பார்க்க போறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுங்க, உங்களை விட்டு ஓடி போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பாருங்க, everlasting joy upon their heads. ஹல்லேலூயா. அங்க நல்ல கவனிக்க, everlasting joy, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்க போகுது. ஆமென், ஆமாவா இல்லையா? சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகுது. ஹல்லேலூயா. எங்கேயோ இயேசு கிறிஸ்துவ தெரியாதிருந்த என்ன கொண்டு வந்து இவ்வளவு தூரம் செய்ய முடியும்னா, அவரை பத்தி நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு ருசி பார்த்திருக்கிற உங்களை கொண்டு எவ்வளவு காரியத்தை செய்வார்.
இந்த 2014 தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் தேசத்துல எழுப்புதல் அதிகமாக இருக்க போகுது. எழுப்புதல்கள், அறுவடை அதிகமாக இருக்க போகுது. அநேக ஆத்துமங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. என்றுமில்லாத ரட்சிப்பு இந்த 2014 நடக்க போகுது. நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்குள்ளாக நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நான் ரொம்ப வருஷம் நான் எடுக்கலாங்க, 8 வருஷம் தான் ஆச்சு. 8 வருஷம் தான் என்னுடைய ஊழிய அனுபவம். இந்த 8 வருஷத்துல கிட்டத்தட்ட 200 ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சில் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஐயா கூட நான் ஒரு டீமே கூட்டின்னு வரத்தா இருந்தேன், எங்க யூத் டீமை. இன்னைக்கு அவங்களா ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு வர்ஷிப் அங்கே புருஷவகத்தில் நடந்துட்டு இருக்குது. இப்போ பாருங்க, இன்னைக்கு ஊழியர்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்பமாக இருந்த என்னை கொண்டு அப்படி செய்ய முடியும்னா உங்களை கொண்டு எவ்வளோ பெரிய காத்து செய்வார். நீங்க ஒப்பு கொடுக்கணும். அந்த எழுப்புதலுக்கு எண்ணெய் எடுத்து பயன்படுத்துங்க. அந்த அறுவடைக்கு எண்ணெய் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த சபை நிரம்பணும். சார்ஜ் பத்தவே கூடாது. இன்னும் பெரிய இடம் வாங்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் கையில் இருக்கு? உங்க கையில் இருக்குது. பாஸ்டர் வேலை, ஜெபிக்கிறது வேலை தான். ஆனால் அந்த மேய்ப்பன் ஊழியம் இருக்குது, ரொம்ப கஷ்டங்க. உங்க வீட்டில் 3 பிள்ளைங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஒன்று ஒரு கோலமாக இருக்குது, அப்படிதானே? நான் ஒரு 200 பேர் இருப்பீங்களா? 200 பேரை இந்த ஒரு ஆள் மேய்க்கணும்னா, இந்த ஒருத்தர் மேய்க்கணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆமாவா இல்லைங்களா? அப்போ இந்த ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டிய வேலை யார் வேலை? அவர் வேலை. ஜெபிக்க வேண்டிய வேலை, உங்களை நடத்த வேண்டிய வேலை தான். ஒரு ஆடு தான் போய் உணர ஆடு போய் கூட்டின்னு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கூட்டின்னு வாங்கன்னா மதம் மாற்றம் அப்படிலாம் சொல்லாதீங்க. உண்மையான இளைப்பாறுதல் இங்கே தான் இருக்குது. உண்மையான இளைப்பாறுதல் இங்கே தான் இருக்குது. சந்தோஷம் இங்கே தான் இருக்குது. சமாதானம் இங்கே தான் இருக்குது. கூட்டின்னு வாங்க. நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபத்துல நான் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷபா பாபா கராதியா துரா ரிமாந்தரா ஷபலதியா கதுரா பகாஷியா துரா ரிபகாஷியா துரா பகதியா துரா. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உயிரை தந்தவர் இயேசு. அவர் பாசம் அன்பு
இயேசு ரட்சகர். ஆமென். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. அவர் இதயத்தோடு கலந்துடுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எதெல்லாம் கடந்த ஆண்டுல உங்களுக்கு கிடைக்கலையோ, எதெல்லாம் இழந்து போனீங்களோ, எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதை ரெட்டை தனியாக கொடுப்பாருங்க. என் வாழ்க்கை வேற மாதிரியாக போயிருக்கோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த பாதையில போயிருந்தா நரகம் நிச்சயம். சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம், இந்த உலகம் முழுவதும் ஆதாயம் பண்ணிருக்கலாம், என் ஆத்மா நஷ்டம் அடைந்து போயிருக்குமே. ஆனாலும் அந்த தேவனை பற்றி கொண்டது நிமித்தமாக இன்று அநேகருக்கு நான் பிரயோஜனமாக மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துல, அவருடைய ராஜ்யத்துல நான் சுதந்திரிக்கும்படி நித்திய புத்தகத்துல என்னுடைய பேரை எழுதப்பட்டிருக்கிறோமே. பிரியமான தேவச்சனமே, தேவச்சனமே, ஒப்பு கொடுக்கிற நேரம் ஒப்பு கொடுங்க. நான் தேவனுக்காக என்ன செய்தேன், அவருக்காக நான் என்ன செஞ்சேன்? உங்க காணிக்கை தசம பாகல 2ஆம் பட்சம் உன்னே நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தியா, உன்னே நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தியா. அவருக்கு நீ உன்னே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் நடுவில் தேவன் பெரிய காரியத்தை செய்வாரு, உன் நடுவில் பெரிய காரியத்தை செய்வாரு, உனக்கு எட்டாவதும் அறியாதமான பெரிய காரியத்தை செய்வாரு, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியத்தை செய்வாரு. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பீர்கள். ஒப்பு கொடுத்திருக்கிற நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. அநேக வாலிப பிள்ளைங்க இங்க இருக்கீங்க, ஒப்பு கொடுங்க. என் தேவனுக்காக நான் என்ன செஞ்சேன்? என் நண்பர்கள் அவ்வளவு பேர் இன்னும் குடியிலையும் போதையிலும் இச்சையிலும் பாவ பழக்கத்தில் இருக்கிறாங்களே. எத்தனை பேரை நான் கொண்டு வந்தேன், எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிச்சேன், என் தேவனுடைய நாமத்தை எத்தனை பேருக்கு நான் தெரியப்படுத்தினேன். இன்றைக்கு நீங்க தெரியப்படுத்தலைனா வேற என்றைக்குமே தெரியப்படுத்த முடியாது. ஏன்னா ரட்சணிய நாள் இதுவே, இதுவே ரட்சணிய நாள், ரட்சிக்கக்கூடிய நாள் இதுவே, ரட்சிக்கப்படக்கூடிய நாள் இதுவே. இந்த நேரத்தில் நீங்க புறப்பட்டு போலனா அறுவடை செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஒப்பு கொடுங்க, நான் புறப்பட்டு போவேன், அறுவடை செய்வேன். அப்பா இந்த நேரத்தில் கூட சுவாமி என் அன்பு தாசன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியக்கார ஐயாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உங்க குடும்பத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்காக பாரப்பட்டு இவ்வளவு பெரிய விடுதலை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்களை இன்னும் பெருக செய்யுங்க, பலிக்கு பெருக செய்யுங்கப்பா. பலிக்கு பெருகட்டும், பெருகட்டும். இன்னும் ஆத்துமாக்களை கொடுங்க, இன்னும் அநேக ஆத்துமாக்களை இனத்து வேற வேற இனத்திலிருந்து கொண்டு வாங்க, வேற ஒரு மொழியிலிருந்து கொண்டு வாங்க, வேற ஒரு தேசத்திலிருந்து கொண்டு வாங்க அப்பா. இங்கு கட்டப்படட்டும் சுவாமி, கட்டப்படட்டும். இதோ அருமையாக மியூசிக் வார்த்தை பிள்ளைங்க, இந்த கேமராவை ஆப்ரேட் பண்ற பிள்ளைங்க, எக்யூப்மெண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ற பிள்ளைங்க, இன்னும் வாலண்டியர்ஸ் ஒவ்வொருத்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இன்னும் இவர்களிடத்தில் கற்றுக்கொள்ளட்டும், உம்மிடத்துல கற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. அடிமை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, அடிமை நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. இயேசு கிறிஸ்து வேறுபட்ட நாமத்தில் ஆமென். சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் கொடுக்க போறேன், கொஞ்சம் காத்திருந்து பார்க்கலாம். கத்துக்கலாம் ஆசை.
ஆண்டவர் நல்லவர். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படியெல்லாம் செய்கிறாரு. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் கர்த்தருக்குள் இருக்கும்படியாக ஆண்டவர் மேகம் போன்ற திரளான சாட்சிகள், எத்தனை சாட்சிகள். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொண்டு வருகிற அருமையான சாட்சிகளுக்காக, ஊழியர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாம் இதுவரைக்கும் வாழ்க்கையில் கேட்டிருக்கோமா? காம்பினேஷன் ஆஃப் so many things. அவருடைய பேக்ரவுண்டு, அல்லேலூயா, படிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பரதநாட்டியம். இது என்னென்ன காம்பினேஷன் இது! ஆனாலும் அவர்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம இருதயம் கரைஞ்சு போகும் ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லாம். இனி யாரும் எனக்கு ஆண்டவர் நல்லவர் அல்ல, என்னை கைவிட்டாரு, என்னை மறந்துட்டாரு, அப்படி இப்படின்லாம் இனி ஒருபோதும் சொல்லவே கூடாது, சொல்லவே கூடாது. ஆத்மாதாயம் செய்யணும். 8 வருஷ ஊழியத்தில் எவ்வளவு அழகாய் ஆண்டவர் அவரை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். பப்ளிக்காக கிரவுண்டில் மேடை போட்டு அதில் பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கு பிறகு சுவிசேஷத்தை சொன்னோம். நார்மலாக பாடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கலபல கலபல கலபலான்ட்டு ஒரே சத்தம். அங்கே ஃபிஷிங் சைடு அதெல்லாம். சகோதரன் எந்திரிச்சு பாட்டு பாட ஆரம்பித்தேன். நான் அவ்வளவும் ரவுடி பயல்கள்லாம் சேர்ந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே இப்படி 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 ஆடாமல் அசையாமல் பார்த்துக்கிட்டு, அதுக்கு பிறகு எனக்கு வார்த்தையை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கிரவுண்டு கிளியர் ஆகி போச்சு. நல்ல கிருபையாக வார்த்தை பெறப்பட்டு வந்தது. அதுலேருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்றாங்கன்ட்டு கேள்விப்படுகிறேன். பிரைஸில் பப்ளிக்காக அன்னைக்கு பிடிச்சி விட்டேன். அதை நீங்கள் வந்தே ஆகணும். அன்னையிலேருந்து எப்படியோ கர்த்தர் இந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்.
இன்னைக்கு கர்த்தருடைய சபைக்கு ஆராதனைக்கு வந்தவங்க பாக்கியவான்கள். இன்னைக்குன்னு போய் மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. இதெல்லாம் பாஸ்டர் சொல்லப்படாதா? முந்தின வாரமே சொல்லவே கூடாது. இயேசு வர்றதை சொல்லிட்டா வர்றாரு. இதோ வந்துடுறேன், அடுத்த வாரம் வர்றேன்னா அவன் வந்து நிற்பான். இயேசு வர்றாருப்பா, இன்னைக்கு விட்டுறக்கூடாதுன்ட்டு. ஏன் அந்த ஒரு தாகம் ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடாது? ஏன் இன்னைக்கு இயேசு வர்றாருன்ட்டு நம்ம ஏன் அந்த தாகத்தோடு இருக்கக்கூடாது? வந்துட்டா வராதவன் கதி என்னாகும்? உங்கள்கிட்ட கொஞ்சம் என்ன இருக்கா கொடுங்கன்னு கேட்டவங்க கதை ஏமாறும். எங்கள்கிட்ட என்ன கிடையாது போச்சு. ஒரு 5 பேர் போயிட்டா என்ன கடைக்கு போய் வாங்கிக்கோ. அவங்க ஓடுறானுங்க, வந்த பிறகு ஓடுறானுங்க. ஏசையா வந்துட்டார், மணவாளன் வந்துட்டாரு. எப்போ ஓடுறாங்க? வந்த பிறகுதான் ஓடுறான். வர்றதுக்கு முன்னால ஓடக்கூடிய ஒரு தாட் அவனுக்கு என்ன இல்லை இப்போ வர்றதுக்கு முன்னாலே நம்ம ஒழுங்கா இருப்போம்ப்பா, அப்படிலாம் வச்சுக்குவோம், அப்படிலாம் ஒரு எண்ணெயெல்லாம் வச்சுக்குவோன்னு ஒருத்தனுக்கு இல்லை. வந்துட்டாரு, வந்த பிறகு எண்ணெய் பாட்டில் தடவுறான். எங்கேயாவது இருக்கா? கொஞ்சம் என்ன இருக்கா? உன்ட்ட இருக்காப்பா? உன்ட்ட இருக்கா? கொஞ்சம் கொடுப்பா. நீ எனக்கா ஜெபம் பண்ணியா? ஒருத்தன் ஜெபம் பண்ண முடியாது, போ, எங்களுக்கு நேரம் கிடையாது, நாங்கள் ஆண்டவரோட போகிறோம் அப்படின்ட்டு போயிடுறேன். அந்த மாதிரி சிலர் பாருங்க, ஆண்டவர் வந்த பிறகு தேடுவாங்க. அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கிறது இல்லை. அவர் பூட்டு போட்டு பைசா வந்தவங்க வரட்டும்ட்டு சொல்லி போயிட்டே இருப்பார். அதனால் வருஷத்தில் கர்த்தர் ஏற்கனவே நமக்கு சொன்னார், உள்ளே வந்தவன் தப்பிச்சான்ட்டு. திருப்பி நான் அதைத்தான் சொல்கிறேன். அதனால் ஆராதனைகளுக்கு சரியான நேரத்துக்கு முன்னால் வரணும். இங்கிலீஷ் ஆராதனை ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது தமிழ் ஆராதனை ரெடியாக இங்கே நிற்கணும். இங்கே இங்கிலீஷ் ஆளுகளை துரத்துறதுக்கு நீங்கள் தான் வரணும். போங்கப்பா போங்க, எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு துரத்த அப்படி ஏன் வரமாட்டேங்கிறீங்க தானே? அதுங்க இன்னும் ஞானஸ்நானம் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? அங்கே ஒரு அன்னகரை குறித்து வேதத்தில் பற்றியில்ல. இன்னைக்கு ஒரு அன்னகர் குறித்து அன்னகர் சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு வெயிட்டு இல்லை? அந்த மாதிரி ஒரு கிருபையின் சாட்சி இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தந்தாரு. நான் சொல்றது காட்டலும் ஆண்டவர் பார்த்தாரு, இவன் சொல்லி சொல்லி வாய் வலிக்குது, இவன் சொன்னா ஒரு வேலை உருப்பிட மாட்டேங்கிறான், திருந்தவும் மாட்டேங்கிறானுங்க, ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறான். நான் கொண்டு வர வேண்டிய ஆளை கொண்டு வர்றேன், இரு, அவரையே வச்சு நான் கொண்டு வர்றேன். நான் யார் யாரெல்லாம் நேசிக்கிறேன், அல்லேலூயா, என்னை நேசிக்கிற ஆள்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கப்பான்னு சொல்லி நமக்கு முன்னால் கர்த்தர் கூப்பிட்டு வந்திருக்கிறார். பெரிய கிருபை இது, அல்லேலூயா. யாருக்கு கிடைச்சதோ இல்லையோ, உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அடுத்த வாரம் உங்களுக்கு 9 மணிக்கு ஆராதனைன்னா 8:45 இப்படி ஃபுல்லாயிடும். இடம் பாருங்க, ஒரு டோர் தான் நமக்கு அங்கே இருக்கு. வாசல் ஒரு வாசல் தான், நமக்கும் ஒரு வாசல் தான். என்ன, இந்த ஒரு வாசல்ல இவ்வளவு பேர் குமிஞ்சு உள்ள வர்றதுல இங்கிலீஷ் பயல்கள்லாம் வெளியில போக முடியாது, அப்படிக்கு இங்கே உட்காந்துரும். என்னையா இங்கிலீஷ் வாழுது, உட்காரியா நீ தமிழ்ல கேட்டு போயான்னு சொல்லி 2 ஆராதனை அமிக்கணும், ஒரே அமுக்கா கோணிப்பைய கொண்டு வந்து, விளங்குதா? அந்த மாதிரி நீங்க வரணும் இல்ல. நீங்க ஆயா வீட்டுக்கும் தாத்தா வீட்டுக்கும் ஆத்தா வீட்டுக்கும் போற மாதிரி வர்றீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அது ஆடி அசைஞ்சு ஸ்தோத்திரம் வாங்க. 9 மணின்னா 8:45 இந்த கூட்டம் அப்படி இருக்கும். நீங்க மாத்திரம் இல்லை, ஒரு 10 பேரோட வந்து, நீ சொன்னார்ல சகோதரன், ஒரு 10 பேரோட தாகம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நம்மளை இவ்வளவு நன்மைகளை செஞ்சுட்டு நம்ம அதுக்கு என்ன செய்யறதில்ல, ஒன்றும் பண்றதில்லை. அல்லேலூயா. என்னுடைய உள்ளம் ரொம்ப நிரம்பி இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, நிறைஞ்சிருக்கிறேன். உங்க உள்ளம் எப்படி நிறைஞ்சிருக்குதுன்னு நம்புகிறேன். என் ஆத்துமாவே போட்டு சீக்கிரம் அனுப்பியா, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தும்படிக்கு, நம்ம விசுவாசத்தை வளர்க்கும்படிக்கு. ஹல்லேலூயா. வாங்க வாங்க, ஆமாம், ஜெபம் பண்ணுவோம். எந்திரிங்க. ஹல்லேலூயா. அந்த 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 நன்றி ஆண்டவருக்கு, அந்த நன்றி. ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், இவ்வளவு எங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க, இவ்வளவு சாட்சிகள்லாம் எங்களுக்கு கிடைக்க பண்ணுறீங்களே ராஜாவே, எங்களை இவ்வளவாய் நேசிக்கிறீங்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வந்தவங்க திரும்ப சொல்லுகிறேன், பாக்கியவான்கள். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் பாக்கியவான்கள். இது அடுத்த வாரம் கிடைக்குமா? கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். வாலிப தம்பிங்கெல்லாம் நல்லா ஒப்பு கொடுங்க.
ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகாக பயன்படுத்துவாங்க. இந்த சபையில் வாலிபர்களுக்கு விசேஷமாக எப்போ பார்த்தாலும் வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறாங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேணும். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் ஏதோ வந்து நின்ட்டோன்னு நிற்கக்கூடாது. ஆண்டவரே அவரை நோக்கி நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு என்னையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் ஐயா, இன்னைக்கு எங்களுக்கு வெண்ணையும் நெய்யும் பாலும் தேனும் தின்னது போல இருக்குதே ராஜா. கர்த்தர் யாரை கொண்டு எதையும் செய்ய வல்லவர் அல்லவா. எங்களை ஒப்பு கொடுத்துடுறோம் ஐயா. ஹல்லேலூயா. தேவனே, ஒவ்வொருவரும் ஆத்துமாதாயம் செய்கிற அன்பு பிள்ளைகளாய் குடும்பங்களாய் வல்லவர்களாய் இருக்க உதவி செய்தருங்க. ஒருடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுங்க. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க பண்ணுங்க. கனி கொடுக்க பண்ணுங்க ராஜா. ஓலஹந்த ரபோஷே நிலஹத்துரியாந்தரா நிமஹாட்ட துசிட்டில ரபோஷபரமகவா கீமனா துசியான்டிரி லஹந்த ரபோகஷிபிகா. ஹல்லேலூயா. ரஹாசிட்டி தரா. பரிசுத்த ஆவியிலே ஒவ்வொருவரும் நிரம்பணும். ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பணும். நிம நரைத்த நலஹதுரியாந்தரவா. ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்தம் என்கிற அஸ்திபாரத்தில் வாழணும். பர்தாராதி அந்த ரசிட்டி தலஹதுரபகா. பரிசுத்த வாழ்க்கை, ஆமே, நீதியின் வாழ்க்கை. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே காத்துக்கொண்டு விசுவாசத்திலே பலப்பட்டு கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களை சேதரித்து ஹல்லேலூயா மகிமையில் பிரவேசிக்கிற கிருபை 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 உண்டா இருக்கட்டும். இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எல்லாம் அடுத்த வாரமே பிரைஸ் தி லார்ட் 4வது ஆமே 4வது வாரம் ஞானஸ்நான வாரம். ஒவ்வொரு மாதத்தின் 4வது வாரம் கடைசி வாரம் ஞானஸ்நான வாரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பேர் எழுதி கொடுக்கிறவங்க சர்வீஸ் டெஸ்க்ல புக்ல பேர் எழுதிருங்க. நான் இதோ வந்துடுறேன் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவங்க இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று ஆமென் வைராக்கியமாய் வார்த்தார் அல்லஹாதூரி அந்த ரெபிஷபா நல்ல துதிக்கிறவர்களாய் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் தேவனை நேசிக்கிறவர்களாய் ஆண்டவரிடத்தில் பாசமாய் இருக்கிறவர்களாய் அல்லேலூயா. உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் சத்துருக்கும் எதிர்த்து நிற்கிறவர்களாய் அல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்களாய் கிருபைகளை பெற்றவர்களாய் திருச்சபை வளர தூணாய் ஆதாரமாய் இருக்கத்தக்கதாய் காரணமாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் தகப்பனே, அருமையான சகோதரர் பால் எபினேசர் அவர்களை கர்த்தாவே அநேக நாட்களாக நாங்கள் பிளான் பண்ணி கொண்டிருந்தோம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு வாய்க்க பண்ணீங்க. அவருடைய நல்ல சாட்சியின் மூலமாய் கர்த்தர் எப்படியெல்லாம் தொட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. கிறிஸ்துவ வாசனையே இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து தள்ளப்பட்ட கல்லா இருந்த மகனை ஆண்டவரே ஹல்லேலூயா தாளந்துகளை கொடுத்து படிப்பில்லைன்னு சொல்லும்போது ஹல்லேலூயா நல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியராக மாற்றி வேலை இல்லையேன்னு சொல்லும்போது ஒரு நல்ல சம்பளத்தில் கம்பெனியில் அசென்ஷரில் வேலையும் கொடுத்து அதுக்கப்புறம் ஊழியத்துக்கென்று அழைத்து போகும் இடமெல்லாம் கனி கொடுக்கிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிற அருமையான ஒரு தாளந்தையும் கிருபைகளையும் வரங்களையும் வல்லமைகளையும் கர்த்தர் தந்து நீங்க பயன்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்று எங்கள் திருச்சபையில வந்து இந்த அன்பு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தின பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த குடும்பங்களை கர்த்தர் நீங்க உற்சாகப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பார்த்தாரா லஹூரியா அந்த ரபாக்கா உடைய ரத்த கோட்டைக்குள்ளே உடைய ஜனத்தை கொண்டு வந்து விடுகிறேன். தேவரீருடைய ரத்தம் எல்லார் மேலும் இப்பொழுது தெளிக்கப்படுவதாக ராஜா. உடைய நாமத்தில் உடைய பிள்ளைகளை காத்து வழி நடத்துங்க. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக இன்று சாட்சி சொல்லி வசனத்தை பகிர்ந்து கொண்ட அருமையான கர்த்தருடைய தாசன் பால் எபினேசர் அவர்களோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.